சரி பிள்ளையர், நாங்கள் இனி மாதிரி பரீட்சை ரெண்டாவது பேப்பர் நாங்கள் செய்வோம். இதில் முதலாவது கிறிஸ்தவ நாகரிகத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்திய நாகரிகங்கள். எங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க பிள்ளையார், யூத நாகரிகம் என்பது ஒரு கலப்பு நாகரிகம். பல தாக்கங்களும் பல பேரரசுக்கு தாக்கத்துக்கு உள்ளானது. ஆகவே அது கிறிஸ்தவத்தில் எவ்வாறு தாக்கத்தை செலுத்தியது. அந்த ரீதியில கிறிஸ்தவ நாகரிகத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்திய நாகரிகங்கள். இந்த வினாவிற்கு நாங்கள் 5 விடைகளையும் பார்த்தால், முதலாவது பாரசீக, அசீரிய, ரோமிய நாகரிகங்கள். இரண்டாவது யூத, கிரேக்க, ரோமிய நாகரிகங்கள். மூன்றாவது ரோமிய, சுமேரிய, எகிப்திய நாகரிகங்கள். நாலாவது எகிப்திய, பாரசீக, கிரேக்க நாகரிகங்கள். அடுத்து 5வது சுமேரிய, அசீரிய, பாரசீக நாகரிகங்கள். அதில் நேரடியாக கிறிஸ்தவ வளர்ச்சி புரியக்கள அது நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்திய நாகரிகங்கள் தான் உங்களுக்கு கேட்கப்பட்ட வினா. இதுல நீங்க முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, பாரசீக, அசீரிய, ரோமிய நாகரிகங்கள். இது யூத நாகரிகத்துக்கு தாக்கத்தை செலுத்தினது. ஆனால் கிறிஸ்தவ நாகரிகத்தின் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்திய நாகரிகங்களுக்குள் இந்த முதலாவது வராது. அதுல ரோமிய நாகரிகம் மட்டும் வரும். அப்ப ஆகவே முதலாவது விடை அதுக்கு பொருத்தம் இல்லை. நீங்கள் இரண்டாவது பார்த்தீங்கன்னா யூத, கிரேக்க, ரோமிய நாகரிகங்கள். சரி, அதுவும் வரும். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா ரோமிய, சுமேரிய, எகிப்திய நாகரிகங்கள். அதுவும் வராது. அதுல ரோமிய நாகரிகம் மட்டும் வரும். அடுத்து எகிப்திய, பாரசீக, கிரேக்க நாகரிகங்கள். நாலாவது அதுல கிரேக்க நாகரிகங்கள் மட்டும்தான் அதுல இருக்கு. அடுத்து 5வதுல சுமேரிய, அசீரிய, பாரசீக நாகரிகங்கள். அப்ப இதுல எங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவ நாகரிகத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்திய நாகரிகங்கள். இதுல 3வது விடைதான் சரியானது. 2வது விடைதான் சரியானது. இதுல 3வது வராது. அது ரோம மட்டும்தான். 2வது விடைதான் சரியானது. அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த யூத நாகரிகம் எங்களுக்கு தெரியும். அந்த யூத நாகரிகம் பல கலப்பு நாகரிகங்களோடு ஒன்றிணைந்தது. அதுலேயும் இந்த யூத நாகரிகங்களுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, மெசொப்பொத்தேமிய, எகிப்திய நாகரிகங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதோட கிறிஸ்துவரேக்கள அவர்கள் யூத பண்பாட்டு நாகரிகங்களோடு இந்த கிரேக்க, ரோமிய நாகரிகங்களை உள்வாங்கி அதில் காணப்பட்ட பண்புகளுக்கேற்ப அவர் தன்னுடைய பணிவாழ்வில மக்களை வழிநடத்தினார். ஆகவேதான் இந்த கிறிஸ்தவ நாகரிகத்தில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்திய நாகரிகங்கள். சிலது உங்களுக்கு எல்லாம் சரியா, சிலது முதலாவது சரியா இருக்கும், 2வது சரியா இருக்கும், 3வது சரியா இருக்கும், 4வது சரியா இருக்கும், 5வது. ஆனா இதுல மிகச் சரியானது யூத, கிரேக்க, ரோமிய நாகரிகங்கள். யூத, கிரேக்க, ரோமிய நாகரிகங்கள். இது நீங்க பாத்தீங்கன்னா தேர்ச்சி 1ல காணப்படுகிறது. தேர்ச்சி 1ல யூத நாகரிகத்தில் கிறிஸ்தவ நாகரிகப்படுத்திய தாக்கங்கள் அதுல நீங்க அதுல பாத்தீங்கன்னா இந்த விடயம் காணப்படுகின்றது. அப்ப நீங்க அதுல பாத்தீங்கன்னா அதுக்கு மிகச் சரியான விடை. 2வது முதலில் நாணயங்களை
பயன்படுத்திய நாகரிகம். நீங்கள் உங்களுக்கு உங்களோட சிலபஸுக்குள்ள மெசொப்பொத்தேமிய நாகரிகம், எகிப்திய நாகரிகம், கிரேக்க ரோமிய நாகரிகம் இருக்கு. அதே நேரம் இடையிட அந்த காலங்களோடு அசீரிய, பபுலோனிய, பாரசீக, சைரஸ் நாகரிகங்கள் காணப்படுவது. இந்த நாளும் உங்களுக்கு தெளிவாக விரிவாக காணப்படுகிறது. ஆகவே இந்த முதலில் நாணயங்களை பயன்படுத்திய நாகரிகம், முதலாவது எகிப்திய நாகரிகம், இரண்டாவது ரோமிய நாகரிகம், மூன்றாவது மெசொப்பொத்தேமிய நாகரிகம், நாலாவது கிரேக்க நாகரிகம், ஐந்தாவது அசீரிய நாகரிகம். அப்ப எங்களுக்கு தெரியும், இதுல நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளையர் எகிப்திய நாகரிகம் வராது, அவை நாணயங்களை பயன்படுத்தவில்லை. ரோமிய நாகரிகம் அதே பிறகு பொம்பை என்ற ஆட்சிங்கிறது தான் பலஸ்தீனம் வந்தது. அவர்கள் கூட வீதிகள் ஆதிக்கத்தன்மை கொண்டது, அதுவும் அல்ல. மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னா மெசொப்பொத்தேமிய நாகரிகம், அதை நாங்க பார்ப்போம். நாலாவது கிரேக்க நாகரிகம், ஐந்தாவது அசீரிய நாகரிகம். இதுல மூன்றாவது தான் வேற. ஏன்னு சொன்னால் நீங்கள் மெசொப்பொத்தேமிய நாகரிகத்தின் சிறப்பியல்களை நீங்க பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே முதல் கேள்விகளுக்களையும் தொடர்பான கூற்றுக்கள் பார்த்த நாங்கள் மெசொப்பொத்தேமிய நாகரிகத்தின் சிறப்பு அம்சங்களுக்குள்ள நாங்கள் இதுகளுக்குள்ள பாக்கிக்குள்ள முதல் பண்டமாற்று பொருட்களை பண்டமாற்றம் செய்து இந்த நாணயங்களை பயன்படுத்திய அது நாகரிகம் என்றால் அது மெசொப்பொத்தேமிய நாகரிகம். அப்ப ஆகவே இந்த இரண்டாவதுக்கு மூன்றாவது விட தான் சரி. இரண்டாவது வினாவிற்கு நீங்க பாத்தீங்களா பிள்ளைகள், இரண்டாவது வினாவுக்கு மூன்றாவது விடதான் சரியானது. இதுவும் நீங்க பாத்தீங்கன்னா தேர்ச்சி 1.2 காணப்படுகிறது. நீங்க இந்த கேள்விகளை பார்க்கல தேர்ச்சியோட பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கு. அடுத்து நாங்கள் மூன்றாவது வினா, பண்பாடு பற்றிய பொருத்தமற்ற கூற்று. நான் முதல் வினாத்தாளில நாகரிகம் பற்றி பார்த்தேன். உங்களுக்கு இந்த தேர்ச்சி ஒன்றில் பண்பாடு என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, அதை பற்றிய வரவிலக்கணம், அதற்கு ஏற்படுற ஒற்றுமை வேற்றுமை எல்லாம் உங்களுக்கு அங்க தெளிவாக தரப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் அந்த ரீதியில இந்த பண்பாடு பற்றிய வரவிலக்கணத்தில் பார்த்திருப்பீர்கள். இதுல கேட்கப்பட்டது பண்பாடு பற்றிய பொருத்தமற்ற கூற்று. அதுக்கு பொருத்தமில்லாத கூற்று தான் கேட்கப்பட்டது, பொருத்தமற்ற கூற்று. சரிதான பிள்ளைகள்? அப்ப ஆகவே முதலாவது இதற்குரிய 5 விடைகளை நாங்க பார்ப்போம். ஒரு சமூகத்தின் நடை, உடை, பழக்க வழக்கங்கள் போன்ற தனித்துவமான அம்சங்களை உள்ளடக்குவது. இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா கூடுதலாக ஆன்மீக தன்மையை வலியுறுத்துகின்றது. மூன்றாவது பாத்தீங்கன்னா புதுமை தன்மையை வலியுறுத்தி நிற்கின்றது. 4 நீங்க பாத்தீங்கன்னா கிராமப்புற மக்களின் வாழ்வியல் அம்சங்களை எடுத்தியம்புகின்றது. 5வது பாத்தீங்கன்னா இது கற்றல் வழியாக ஒரு தலைமுறையில் இருந்து மற்ற தலைமுறைக்கு கையாளப்படுகிறது. உங்களுக்கு அந்த பண்பாட்டுக்கும் அது ரெண்டும் ஒரே கருத்தா இருந்தாலும் இந்த பண்பாடுக்கு தனி வரவிலக்கணம் இருக்கு, நாகரிகத்துக்கு ஒன்று தனிப்பட்ட வரவிலக்கணம் இருக்கு. இப்ப நாங்கள் இந்த ரீதியில நாகரிகத்தின் ஒரு அடிப்படையான ஒரு அம்சம்தான் பண்பாடு. இந்த ரீதியில இதற்கு பொருத்தமற்ற கூற்ற பார்க்கலாம். முதலாவது, ஒரு சமூகத்தில் நடை, உடை, பழக்கங்கள், பழக்க வழக்கம் போன்ற தனித்துவமான அம்சங்களை உள்ளடக்குவது. அது சரி. ஏனென்றால் ஒவ்வொரு மக்களுக்குரிய, ஒவ்வொரு கிராமத்துக்குரிய பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள் அது அவனவனுக்குத்தான் உரித்தது, அந்த சமூகத்து. அது பண்பாடு. நாங்கள் ஒவ்வொரு சமூகத்தை வச்சு அவனுக்குரிய பண்பாட்டை நாங்கள் தெளிவாக அறியலாம். 2வது, கூடுதலாக ஆன்மீக தன்மையை வலியுறுத்துகிறது.
அந்த குற்றம் சரி. மூன்றாவது நீங்க பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா புதுமைத்தன்மையை வலியுறுத்தி நிற்கின்றது. இந்த புதுமைத்தன்மை பண்பாடு வளரும் தன்மை இருக்கு. பண்பாடை நீங்க பார்த்தீங்களா அது எப்போதும் பரம்பரையாக வருகின்ற ஒரு விடயம். தலைமுறை இன்னொரு தலைமுறைக்கு கொடுக்கிறபடியால் அதுல சில பழமைகள் எப்போதும் இந்த பண்பாட்டுக்கு நீங்க பார்த்தீங்களா அதே பழமைத்தன்மையைத்தான் சில நீங்க பார்த்தீங்கன்னா சில இடத்துக்கண்டு சில பழமையான தன்மை அது இப்போ போற்றி வருகிறது. அது நாடா சமூகமா இருக்கலாம், நாடா சரி எல்லா இடத்துலையும் அது அவனவனுக்குரிய சில பண்பாடுகள் மாறாத தன்மையாக காணப்படுகிறது. அப்ப ஆகவே இந்த பண்பாடு அது பழமையான தன்மையை கூடுதலாக வலியுறுத்தி நிற்கிறது. நாலாவது கிராமப்புற மக்களின் வாழ்வியல் அம்சங்களை எடுத்தது சரி. ஐந்தாவது இது கற்றல் வழியாக ஒரு தலைமுறையிலிருந்து மற்ற தலைமுறைக்கு எடுத்து எம்புவது கையளிக்கப்படுவது. அப்ப முதலாவது சரி, இரண்டாவது சரி, நாலாவது சரி, ஐந்தாவது சரி. இதுல மூன்றாவது தான் ஏனென்றா புதுமைத்தன்மை அது நாகரிகம் தான். நாங்கதான் காலத்துக்கு காலம் மாற வரைக்குள்ள அது புதுமையான விடயங்களை கொடுக்குது. அப்ப ஆகவேதான் அந்த இதுல பொருத்தமற்ற கூற்று மூன்றாவதுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றாவதுக்கு சரியான விடை புதுமைத்தன்மையை வலியுறுத்தி நிற்கின்றது. சரியா? நீங்க நீ இப்ப இதுல கூட ஒற்றுமை வேற்றுமை இது எடுக்கலாம். இந்த விடயங்கள் உங்களுக்கு பொருத்தமா உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நாலாவது வினாவை பார்த்தா அது முதல் மூன்றாவது வினாவும் தேர்ச்சி ஆரம்பத்திலேயே அது காணப்படுது. நாலாவது வினாவை பார்த்தோம் என்றால் எகிப்திய நாகரிகம் யூத நாகரிகத்தில் ஏற்படுத்திய செல்வாக்கை குறிப்பிடும் கூற்றுக்களில் பிழையானது எது? கூற்றுக்களில் நீங்க பாருங்க, கூற்றுக்களில் பிழையானது எது? இதை பார்க்கணும். இந்த சொற்பிரயோகம் நீங்க சொல்ல வாட்ச் கொண்டு போயிருக்கல சரியானதை போடுவீங்கள். அப்ப நீங்கள் அந்த கூற்றுக்கு அந்த விடயங்களை பார்க்கல இந்த சொற்பிரயோகம் மிக மிக கவனம். அப்ப இதுல உங்களுக்கு தெரியும், நீங்கள் மெசொப்பொத்தேமிய நாகரிகத்தின் சிறப்பு பார்த்திருக்கிறீர்கள், எகிப்திய நாகரிகத்தின் சிறப்பம்சங்கள் பார்த்துக்கிறீங்கள், சிறந்த மண்வளம், கட்டிடக்கலைகள், இதுகளில் சிறப்பு வாய்ந்தவர்கள், மரணத்தின் மேம்பாடு, இப்படியெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. ஆனால் அதன் சிறப்புகள் எவ்வாறு யூத நாகரிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது, அது பாரத பிளவை ஏற்படுத்தியது. அப்ப ஆகவே அந்த ரீதியில நாங்கள் பார்த்தோம்னா முதலாவது விவசாய நடைமுறைகள், இரண்டாவது ஆட்சி நிர்வாக முறை, மூன்றாவது அரசன் தெய்வ அதிகாரம் பெற்றவர், நாலாவது கனவுகளுக்கு பொருள் கூறுதல், 5 கணித வைத்திய துறையில் வளர்ச்சி அடைதல். பெண்களுக்கு வடிவாக தெரியும் இது தாக்கம் விவசாய நடைமுறைகள். நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இது இந்த தாக்கம் யூத நாகரிகத்தில் குலமுதவர்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கல விவசாயங்கள் வேளாண்மை நாங்கள் அங்கே வருது. காயின் ஆபேல் அவர்களுக்கு ஆடு மேய்த்தல், நல்ல கனிகளை பயிரிடுகிறது, அப்படியான தன்மைகள் வருகிறது விவசாய நடைமுறைகள். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆட்சி நிர்வாக முறை. அந்த நிர்வாக முறை பரம்பரையாக நாங்கள் வரையில தந்தவழி சமூகமாக ஆட்சி நிர்வாக முறைகள். அடுத்தது நாங்கள் பார்க்கல அரசன் தெய்வ அதிகாரம் பெற்றவர். அரசனுக்கு அங்க இருக்கிற அரசனுக்கு சகல அதிகாரம் தெய்வத்திடமிருந்து வருகிறது, தெய்வ அதிகாரம் பெற்றவர். மூன்றாவது நாலாவது கனவுகளுக்கு பொருள் கூறுதல். இந்த கனவுகளுக்கு இப்ப நீங்கள் மூன்றாவது பார்த்தீங்கன்னா அரசன் தெய்வ அதிகாரம் பெற்றவர் மெசொப்பொத்தேமிய நாகரிகத்துக்கும் வரும், அதே நேரம் எகிப்திய நாகரிகத்தின் இதுக்கும் வரும். அப்ப இதுல கனவுகளுக்கு பொருள் கூறுதல், இந்த கனவுகளுக்கு பொருள் கூறுதல் அதுக்குரிய விளக்கம் எல்லாம் அது நீங்க பாத்தீங்கன்னா மெசொப்பொத்தேமிய நாகரிகத்தின் சிறப்புகளை வருகிறது தாக்கத்துக்களை. அடுத்து 5வது கணித வைத்திய துறையில் வளர்ச்சி அடைதல், அது எகிப்தியர் அதுல தேர்ச்சி பெற்றார்கள். அப்ப ஆகவே உங்களுக்கு கேட்கப்பட்ட வினா பிள்ளைகள் எகிப்திய நாகரிகம் யூத நாகரிகத்தில் ஏற்படுத்திய செல்வாக்கை குறிப்பிடும் கூற்றுக்களில் பிழையானது.
அப்ப இதுல முதலாவது சரி, இரண்டாவது சரி, மூன்றாவது சரி, ஐந்தாவது சரி, பிழையானது நாலாவது. உங்களுக்கு பிழையான கூற்று தான் கேட்டது. அந்த கூற்று அது மெசொப்பொத்தேமிய நாகரிகத்தோட சிறப்பம்சங்களை வருக்குது. அப்ப இதுல உங்களுக்கு நாலாவது வினாவுக்குரிய சரியான விடை நாலாவது. நீங்கள் வடிவாக பிள்ளையர் தெளிவாக இந்த கேள்வியை பார்க்கல உங்களுக்கு விளக்கமாயிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அங்காள இருக்கு யூத நாகரிகத்தில் மெசொப்பொத்தேமியா ஏற்படுத்திய தாக்கங்கள், யூத நாகரிகத்தில் எகிப்திய நாகரிகங்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள், இந்த யூத நாகரிகம் கிறிஸ்தவத்தில் ஏற்படுத்திய தாக்கங்கள். இப்போ நீங்கள் அந்த ரீதியில அதில் வடிவம் பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாகரிகத்தையும் தெளிவாக பார்த்தா இந்த கேள்விகளுக்கு நீங்க சரியான விடை அளிக்க முடியும். அடுத்த பிள்ளைகள் ஐந்தாவது, இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த போது, நான் ஏற்கனவே முதலும் இந்த வினாக்கள் வரைக்கும் 450 ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாக இருந்தவர். அந்த நேரம் எகிப்தை ஆண்ட மன்னன் யார்? அப்ப எங்களுக்கு தெரியும். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நபுகோத்நேசர், இரண்டாவது இரண்டாம் ராம்சேஸ், மூன்றாவது சரகோன், நாலாவது சைரஸ், ஐந்தாவது எப்பிபானஸ். அப்ப நாங்கள் இதுல ஐந்தாவதுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது வராது, அது பபிலோனியா. மூன்றாவது வராது, நாலாவது வராது, ஐந்தாவது வராது. இதுல இரண்டாம் ராம்சேஸ், கைகோசு, மூன்றாம் தோத்துமாசு, அதுக்கு பிறகு எகிப்திய அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த போது ஆட்சி செய்த மன்னன் இரண்டாம் ராம்சேஸ். அப்ப உங்களுக்கு இந்த ஐந்தாவதுக்கு சரியான விடை நீங்க பாத்தீங்கன்னா இரண்டாவது. நீங்கள் அந்த எகிப்திய விடுதலை பயணத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் அது எல்லாரும் பார்வன் என்ற பேரால் வந்தாலும் ஒவ்வொரு மன்னர்கள் ஆட்சி செய்யணும் அடிமைத்தனத்தில் நீங்கள் அதில் தெளிவாக பார்த்தால் உங்களுக்கு அது விளக்கமாக இருக்கு. அடுத்து நாங்கள் பார்க்க போகிற விடயம் நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். ஆறாவது வினாவை பார்ப்போம். நான் ஒன்றில் இருந்து உங்களுக்கு 5 வரைக்கும் சொல்லியிருக்கல. தேர்ச்சி 1, தேர்ச்சி 2 பகுதிகள் இருக்கு. இப்ப இதுல நான் சொல்ல போற பகுதி அடுத்தது ஆறாவது வினா. இது புவியியல், பலஸ்தீனாவின் புவியியல் பின்னணிக்குள்ள வருகிறது. சமாரியா அமைந்துள்ள இடம். நீங்க பார்த்திருப்பீங்க சமாரியா அமைந்துள்ள சமாரியா அமைந்துள்ள இடத்தை தான் கேட்டு அந்த இடம் எங்க காணப்படுகிறது. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது மத்திய கடலோரத்தில் அமைந்துள்ளது. நான் அந்த ஜோர்தானை பாக்கிக்கல கிழக்கு மேற்காக பாக்கிக்கல ஜோர்தானாட்டை வச்சுக்கொண்டு அந்த புயல் பின்னணியில கிழக்கு மேற்காக பார்க்கல இந்த சமாரியா அமைந்துள்ள இடத்தை பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மத்திய கடலோரத்தில் அமைந்துள்ளது. இரண்டாவது மேற்கு மலைப்பகுதியில் உள்ளது. மூன்றாவது கிழக்கு மலை பகுதியில் அமைந்துள்ளது. நாலாவது யூதேயா பாலைவனத்தில் உள்ளது. ஐந்தாவது கலிலேயாவுக்கும் யூதேயாவுக்கும் இடையில் அமைந்துள்ள ஒரு மலைப்பகுதியாக அது காணப்படுகிறது. கலிலேயாவுக்கும் யூதேயாவுக்கும் அப்ப நாங்கள் இதுல நீங்க பாத்தீங்கன்னா கலிலேயாவுக்கும் யூதேயாவுக்கும் இடையில அமைந்துள்ள ஒரு மலைப்பகுதியாக இருக்கு. நீங்கள் அந்த வேதாத்துல விவிலிய பலஸ்தீனாவின் புதிய பின்னணி படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்துல உங்களுக்கு விளங்கும் இந்த சமாரியா இங்க காணப்படுகிறது. அப்ப இதுல மத்திய கடலோரத்தில் இல்லை அமைந்துள்ளது, அது இல்லை. அடுத்தது மேற்கு மலைப்பகுதி உள்ளது, அதுவும் இல்லை. கிழக்கு நீங்கள் அது கிழக்கு மேற்கொண்டு பார்க்கல, கிழக்கு மலைப்பகுதியிலே இல்லை. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா யூதேயா பாலைவனத்தில் இல்லை. ஐந்தாவது நீங்க பாத்தீங்கன்னா நீங்கள் அந்த புவியியல் பின்னணி படத்துல பாத்தீங்கன்னா இந்த கலிலேயாவுக்கும் யூதேயாவுக்கும் இடையில நீங்க பாத்தீங்கன்னா அமைந்துள்ள மலைப்பகுதி தான் இதுன்னு சொன்னா சமாரியா. கலிலேயாவுக்கும் யூதேயாவுக்கும் இடையில அமைந்துள்ள பகுதி தான் சமாரியா. நீங்கள் இதுல தேர்ச்சி 2.1 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு விளங்கும் யூதேயாவுக்கு இடையில அமைந்துள்ள பகுதி கலிலேயா. அப்ப மிகச் சரியான விடை ஐந்தாவது, கலிலேயாவுக்கும் யூதேயாவுக்கும் இடையில அமைந்துள்ள பகுதி.
நீங்கள் பொறியியல் பின்னணியில் இனி பார்க்கல உங்களுக்கு அது விளக்கமாக இருக்கு. அடுத்த பிள்ளைகள் 7வது. இந்த 7வது நீங்க பார்த்தீங்கன்னா பலஸ்தீனாவின் தென்பகுதியில் ஏதோ பாலை நிலத்தில் வாழும் சரியா வாழ்பவர்கள் சரியா ஏதோ நீங்க இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா வாழ்பவர்கள் வாழும் பாலை நிலத்தில் வாழ்பவர்கள் ஒன்று வாழும் மக்கள்னு போடலாம். நாங்கள் பலஸ்தீனாவின் தென்பகுதியில் ஏதோ பாலை நிலத்தில் வாழும் வாழ்பவர்கள். வாழ்பவர்கள் ஒன்று இதுமேயர், 3 மூவாபியர், 1 இதுமேயர், 2 பெனிஷியர், 3 மூவாபியர், 4 பெலிஸ்தியர், 5 மக்கபேயர். அப்ப நாங்கள் இதுல பலஸ்தீனாவின் தென்பகுதியில் ஏதோ பாலை நிலத்தில் வாழும் வாழ்பவர்களை பார்த்தா அவர்கள் எவ்வாறு எந்த மக்கள்? ஒன்று இதுமேயர், அடுத்தது மூவாபியர், 2 பெனிஷியர், 3 மூவாபியர், 4 பெலிஸ்தியர், 5 மக்கபேயர். இப்போ இதுல சரியானது நீங்க பார்த்தீங்கன்னா 7வதுக்கு இதுமேயர் தான் சரியானது. 7வதுக்கு இதுமேயர் பலஸ்தீனா தென்பகுதியில் ஏதோ பாலினத்தில் பாடுவர்கள் இதுமேயர்கள். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி 2ல் வருகுது. அந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு விளக்கமாக இருக்கும். அது உங்களுக்கு விளக்கமாக இருக்கும். அடுத்து நாங்கள் 8வது அது கூற்று வினாவாக வருகிறது. இதுல பின்வரும் கூற்றுக்களை கருதுக. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ இவ்வுலகில் நாம் காண்பவை எல்லாம் உண்மை உலகின் சாயல்கள். பி எல்லா நிகழ்வுகளும் விதியினால் நிர்ணயிக்கப்படுகின்றது. சி இவ்வுலகம் ஆவியின் உலகு சடப்பொருள் உலகின இருவிதமாக காணப்படுகின்றது. டி மனித ஆன்மா என்பது இறைவனிடமிருந்து பிறந்த சிறிய பொறியாக உள்ளது. இ மனிதன் கடும் துறவை பூண்டவராகவும் கருணை கொண்டவராகவும் விளங்குபவர். இவற்றுள் ஸ்தோயிக்க கிரேக்க மெய்யியல் சிந்தனையுடன் தொடர்புடைய சரியான கூற்றுக்கள். இது உங்களுக்கு தெரியும். கிரேக்க மெய்யியல் சிந்தனைகள் அதுல உங்களுக்கு தெரியும் நோஸ்டிக்கம், பிளட்டோனிசம், ஸ்தோயிக்கம், அரிஸ்டாட்டில். அப்ப இதுல கேட்கப்பட்ட வினா ஸ்தோயிக்க கிரேக்க மெய்யியல் சிந்தனையுடன் தொடர்புடைய சரியான கூற்றுக்கள். அப்ப நாங்கள் அந்த இதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது இவ்வுலகில் நாம் காண்பவை எல்லாம் உண்மை உலகின் சாயல்கள். இந்த கூற்று வராது. இது பிளட்டோன்ஸ் கொள்கை. எல்லா நிகழ்வுகளும் விதியினால் நிர்ணயிக்கப்படும். அது சரி, அது ஸ்தோயிக்கருடைய சிந்தனை. அடுத்து சி இவ்வுலகம் ஆவியின் உலகு சடப்பொருள் உலகு என 2 வினம். அதுவும் அல்ல, அது நோஸ்டிக்கம். அடுத்து டி மனித ஆன்மா என்பது இறைவனிடமிருந்து பிரிந்த சிறிய பொறியாக உள்ளது. அது சரி. இ மனிதன் கடுத்துறவு பூண்டவராகவும் கருணை கொண்டவராகவும் விளங்குபவர். அதுவும் சரி. இந்த 2 ஏசி கூற்று பிழை. அப்ப ஆகவே இந்த ஸ்தோயிக்க சிந்தனையோடு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த ஸ்தோயிக்க சிந்தனையோடு தொடர்புடைய கூற்று பி டி இ. அப்ப உங்களுக்கு இதுல நான் போடுற ஏபிசி, 2வது பிடிஇ, 3வது ஏசிடி, 4வது பிசிடி, 5வது சிடிஇ. அப்ப இதுல மிகச் சரியானது பிடிஇ.
அப்ப ஆகவே இதுல மிகச் சரியான விட இரண்டாவது. மற்ற ரெண்டும் அது மற்ற சிந்தனைகளோடு வருகிறது. ஆகவே நீங்க இந்த எப்படியான கூற்றுக்கேள்விகளை பார்க்கல பிள்ளைகள் கொஞ்சம் தெளிவாக திருப்பி அதை வாசிச்சிங்களா உங்களுக்கு அதில் இன்னும் அந்த வினாவில் அதுக்குரிய விடையில நீங்கள் தெளிவு பெறுவீங்கள். அடுத்ததாக நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது நாங்கள் பார்த்தோம்டா ஒன்பதாவது வினாவுக்கு போவோம். பின்வருவோரில் நீதி தலைவர் அல்லாதவர். எங்களுக்கு தெரியும் மோசைக்கு பிறகு இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தினவர்கள் நீதி தலைவர்கள். அப்ப நீங்கள் ஏற்கனவே இந்த வரலாற்று பின்னணிகளை நீதி தலைவர்களை பற்றி படிச்சிருப்பீங்கள். இதுல நீதி தலைவர்கள் இதுதான் பிரதானம். நீதி தலைவர்கள் அல்லாதது தலைவர் அல்ல. அந்த வினாவை நீங்க பார்க்கணும். அல்லாதவர். இதுல முதலாவது ஒத்னியேல், இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிதியோன், மூன்றாவது ஓசேயா, நாலாவது இப்தா, ஐந்தாவது சிம்சோன். முதலாவது ஒத்னியேல், இரண்டாவது கிதியோன், மூன்றாவது ஓசேயா, நாலாவது இப்தா, ஐந்தாவது சிம்சோன். அப்ப எங்களுக்கு தெரியும் முதலாவது ஒத்னியேல், அவர் நீதிபதி, அவர் நீதி தலைவர். அடுத்து இரண்டாவது கிதியோன், அவரும் நீதி தலைவர். ரெண்டும் பேர். மூன்றாவது நீங்க பாருங்க ஓசையா, அவர் நீதிபதியா அல்லது நீதி தலைவரா அல்லது இறைவாக்கினரா. அங்கால நாலாவது இப்தா, அவரும் நீதிபதி நீதி தலைவர். அடுத்த ஐந்தாவது சிம்சோன், அவரும் நீதிகளை வழங்கின தலைவர். அப்ப ஆகவே இதுல நீதி தலைவர் அல்லாதவர் என்று பார்த்தா இது இல்ல. இதுல நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளையர் அல்லாதவர் ஓசையா. ஏன் ஓசையா? அவர் வட அரசில் பணிபுரிந்த நீதி தலைவர்களுக்கு பிறகு மக்களுக்கு அங்காள அரசர்களுக்கு பிறகு இறை வார்த்தை எடுத்துரைத்த ஒரு இறை வாக்கினர் ஓசையா. அவர் வட அரசில பணிபுரிந்தவர். அப்ப ஆகவே மற்ற 4 பேரும் நீதி தலைவர்கள், இவர் மட்டும் இறைவாக்கினராக வர. அப்ப இதுல நீதி தலைவர் அல்லாத கூற்றுக்கு ஓசையா தான் சரியான விடை. இதுல 9வதுக்கு 3வது சரியான விடை. அடுத்த பிள்ளைகள் நாங்கள் 10வது வினாவுக்குள்ள போவோம். பாலஸ்தீனாவை கிறிஸ்தவர்கள் எவ்வாறு அழைத்தனர்? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாலஸ்தீனாவை கிறிஸ்தவர்கள் எவ்வாறு அழைத்தார்கள் என்று நீங்க பாருங்க. என்னன்னு சொன்னா அந்த பாலஸ்தீனாவுக்கு பல பேர்கள் வழங்கப்படுகிறது. முதலாவது இஸ்ராயேல், இரண்டாவது கானான், மூன்றாவது பாலந்தேனம், 4 புனித நாடு, 5 பிலிஸ்தீன். இதுல இந்த நாட்டிற்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்தவர்களால் வழங்கப்பட்ட, இப்ப இஸ்ரேல் அது யூதர்களால் பாலஸ்தீனாவை அவ்வாறு அழைக்கினார். அங்கால கானான், பாலத்தேனும் பொழுகி நாடு, அடுத்தது புனித நாடு. இங்கால நீங்கள் 5வது பார்த்தீங்கன்னா பிலிஸ்தீன். அந்த பிலிஸ்தீனை அராபியர்கள்லாம் அழைத்தார்கள். இதுல அப்ப உங்களுக்கு தெரியும் முதலாவது பெறாது, 2வது பெறாது, 3வது பெறாது, 5வது பெறாது. இந்த பாலஸ்தீனாவை கிறிஸ்தவர்கள் எவ்வாறு அழைத்தனர் என்றால் சரியான விடை 4வது புனித நாடு. பாலஸ்தீனர்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாலஸ்தீனாவை கிறிஸ்தவர்கள். 2வது பாலஸ்தீனா ஒரு சிறப்பு கிறிஸ்தவம் பிறந்த இடம், பல செழுமை நிறைந்த இடம். அப்ப அது ஒவ்வொருத்தரும் பல பேர்கள் கொண்டு அழைத்தார்கள். அந்த ரீதியில கிறிஸ்தவர்கள் அந்த இடத்தை எவ்வாறு அழைத்தார்கள்? புனித நாடு. சொல்ல மாறி கேட்கலாம், பலஸ்தீனாவை புனித நாடு என்று அழைத்தவர்கள் இல்லையா? அது மாறியெல்லாம் உங்களுக்கு கேள்வி வரலாம். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டா சரி. அடுத்து நாங்க பார்க்க போறது 11வது வினா. யூத சமுதாயத்தில் அரெஸ்ட் நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்று
அழைக்கப்பட்டவர்கள். எங்களுக்கு தெரியும் இயேசு வரையில யூத சமூகத்தில் பல தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார். அதுல ஒரு பகுதியினர் தான் அங்கரஸ் என்று அழைக்கப்பட்டவர்கள். முதலாவது அடிமைகள், இரண்டாவது சமாரியர்கள், மூன்றாவது பெண்கள், நாலாவது சிதறி வாழ்ந்த யூதர்கள், ஐந்தாவது ஏழைகள். எங்களுக்கு தெரியும் முதலாவது வராது அடிமைகள், இரண்டாவது சமாரியர், அதுவும் வராது. நீங்க பாத்தீங்கன்னா சமாரியர். அடுத்த மூன்றாவது பிள்ளைகள் நீங்க பார்த்தா பெண்களும் வராது. நாலாவது சிதறி வாழ்ந்த யூதர்கள், அதுவும் வராது. அனைக்கனவே முதல் சொன்னான் நிலத்தின் மக்கள் மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், இந்த ஏழைகள். ஆகவே இந்த அரஸ் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஏழைகள். ஆகவே இந்த 11வது சரியான விடை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 5வது ஏழைகள். நீங்கள் அதுல அடுத்தது நாங்கள் அடுத்த கேள்வி வரப்போகுது. நாங்கள் 12வது வினாவுக்கு போவோம். அது கூற்றுக்கேள்வியாக வருகிறது. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ, எருசலேம் நோக்கியதாகவே அமைந்துள்ளது. பி, திருமறைச்சுருள் வைக்கப்பட்டிருக்கும் பகுதியின் அண்மையில் பணம் படைத்தவர்களுக்கான இருக்க வசதி அமைந்துள்ளது. சி, வடக்கில் அரச மண்டபமும் கிழக்கில் சாலமோன் மண்டபமும் அமைந்துள்ளது. டி, விளக்கு தண்டொன்று 5 கிளைகள் கொண்டதாக அமைந்துள்ளது. இ, மேற்கு மதில் மட்டும் அதன் அடையாள சின்னமாக இன்று அமைந்துள்ளது. இவற்றுள் சரியான கூற்றுக்கள் யாவை? இப்படியும் உங்களுக்கு கேள்வி வரும். இதுல உங்களுக்கு எதன்னு தெரியாது, எல்லாம் கலந்திருக்கு. சரியான கூற்றுண்டா ஏதோ ஒரு விடயம் 3 சரியான கூற்று இருக்கு, அதை நீங்க தான் கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப இதுல சரியான கூற்றுக்களாக முதலாவது ஏபிசி, ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏபிடி, பிசிடி, மூன்றாவது, நாலாவது பிசிஇ, ஐந்தாவது சிடிஇ. அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சரியான கூற்று. இது தேர்ச்சி 3 கிறிஸ்தவ சமய நிறுவனங்களுக்குள்ள இந்த கேள்வி வந்திருக்கு. தேர்ச்சி 3.3 நீங்க பாத்தீங்கன்னா அப்ப இதுல ஜெருசலேம் ஆலயத்தின் அமைப்பு இதுகள் சொல்லி இருக்குது, தொழுகை கூட பற்றியும் சொல்லியிருக்கு. நாங்க பார்ப்போம். இதுல முதலாவது எருசலேம் நோக்கியதாகவே அமைந்துள்ளது. எருசலேம் நோக்கியதாகவே அமைந்துள்ளது. அப்ப எருசலேம் நோக்கி அமைந்துள்ளது என்றால் தொழுகை கூடம், இது தொழுகை கூடம். இரண்டாவது, திருமறைச்சுருள் வைக்கப்பட்டிருக்கும் பகுதி அண்மையில் பணம் படைத்தவர்கள் இருக்க வசதிகள் அமைந்துள்ளது. நீங்க தொழுகை கூடத்தின் அமைப்பில பார்த்தீங்கன்னா இது இருக்குது, இதுல இருக்குது, அமைப்பில இருக்குது. அதுல நீங்க தொழுகை கூடத்தின் அமைப்புல இதுவும் தொழுகை கூடம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சி, வடக்கில் அரச மண்டபமும் கிழக்கில் சாலமோன் மண்டபம் அமைந்துள்ளது. இது பாத்தீங்கன்னா இது எருசலேம் ஆலயத்தின் அமைப்புக்குள்ள வருகிறது. 9 வாயில்கள் இருக்கு எருசலேம் ஆலயத்தின் அமைப்புக்குள்ள பிள்ளைகள். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வடக்கில் அரச மண்டபம், கிழக்கில் சாலமோன், இது எருசலேம் ஆலயத்தின் அமைப்புக்குள்ள வருகிறது. டி, விளக்கு தண்டு ஒன்று 5 கிளைகள் கொண்டதாக அமைந்துள்ளது. 5 அல்லது 7 கிளைகள் விளக்கு தண்டு, இது தொழுகை கூடத்துக்குள்ள வருது. அடுத்து இ, மேற்கு மதில் மட்டும் அதன் அடையாள சின்னமாக இன்று அமைந்துள்ளது. இது எருசலேம் ஆலயத்தின் முக்கியத்துவத்தில் வருகிறது. அது கண்ணீர் சுவர் என்று சொல்றது. அப்ப இதுவும் எருசலேம். ஆகவே உங்களுக்கு இதுல தெரியுது, இவற்றில் சரியான கூற்று என்ன விடயம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இதுல இந்த 3 விடயம், அதாவது தொழுகை கொடுத்த பற்றி, மற்ற 2 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எருசலேம் ஆலயம். அப்ப இந்த இவற்றில் சரியான கூற்றுக்கள் என்று பாக்கேக்கள ஏ, நீங்க இதுல பாத்தீங்கன்னா பி, அடுத்தது
நீங்கள் பார்த்தீங்கன்னா டி. நாங்கள் இதில் சொல்லிக்கொண்டு போனால் அப்போ ஆகவே உங்களுக்கு இந்த 12வதுல நீங்கள் அப்படியில பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வதுக்கு தான் வரும். சரியா? 2வதுக்கு இது வரும். அப்போ உங்களுக்கு சரியான விட நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே பார்த்தது ABD. இந்த குச்சிக்கழிகளை நீங்கள் பார்க்கல கொஞ்சம் வடிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவாக நீங்கள் புள்ளிகள் எடுக்கலாம். சரி, நாங்கள் இனி அடுத்த வினாவுக்குள்ள போவோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11வது கிபி 70 ஜெருசலேம் ஆலயத்தினை முற்றாக அழித்த ரோம பேரரசன். கிபி நீங்கள் அந்த ஜெருசலேம் ஆலயத்தின் தோற்றத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த விடயம் காணப்படுகிறது. கிபி 70 ஜெருசலேம் ஆலயத்தினை முற்றாக அழித்த ரோமை பேரரசன். முதலாவது தீத்துஸ், 2வது நீரோ, 3வது அவ்ரேலியன், 4வது வெலேரியன், 5வது தியோக்ளேசியன். எங்களுக்கு இந்த 70ல் அப்போ எங்களுக்கு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வச்சு பாருங்க, தீத்துஸ் வருவாரா, 2வது நீரோ வருவாரா. நீரோவை நாங்கள் பார்க்கல வரங்க, நீரோ ரோமிய கலாபனிக்கல. அதே நீங்கள் பார்க்கல ரோமிய கலாபனை வந்து ஆண்ட பாருங்க. அடுத்தது அவ்ரேலியன், அவர் ரோமிய கலாபனிக்கல வாரார். 4வது வெலேரியன், அவர் ரோமியன் அடுத்தது மன்னர்கள். அடுத்தது 5வது தியோக்ளேசியன், ரோமியின் கடைசி மன்னன். இப்போ இதில் பார்க்கல இது 70 கிபி 70ல் எருசலேம் ஆலயத்தினை முற்றாக அழித்த ரோமை பேரரசன். அப்போ இதில் நாங்கள் பார்க்கல இதில் சரியான இது முதலாவது தீத்துஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீத்துஸ் அவர் தான் சரியானது. இந்த கேள்வியை தேர்ச்சி 3ல் பார்த்தீங்கன்னா சமய நிறுவனங்களுக்குள்ள பார்த்தா இந்த விடை அங்கே இந்த வினாவும் வினாவுக்குரிய விடயம் காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் பிள்ளைகள் 14வதுக்கு போவோம். 14வது வினாவுக்குள்ள செல்லுவோம். ஜோம் கிப்போர் என்பதன் பொருள் யாது? ஜோம் கிப்போர் என்பதன் பொருள் யாது? இது கூட விழாக்கள், யூதர்களால் கொண்டாடப்பட்ட விழாக்களோடு தொடரப்பட்டு வருகிறது. அதுவும் அங்கே தேர்ச்சி 3க்குள்ள வருகிறது. இவருடைய விழாக்கள், யூதர்களால் கொண்டாடப்பட்ட விழாக்களுக்குள்ள வருகிறது. முதலாவது அறுவடை விழாவாகும். 2வது பாவ பரிகார சடங்கு. 3வது ஆட்சியை பொறுப்பேற்கும் விழா. 2 அரசர்கள் ஆட்சியை பொறுப்பேற்கல, அது ஒரு பெரு விழாவாக நடத்தப்படும். 4வது ஆலய அர்ப்பண விழா. 5வது ஜாபியின் விழா. எங்களுக்கு இதில் ஜோம் கிப்போர் என்பதன் பொருள் தான் கேட்டது. முதலாவது அறுவடை விழா பெரும்பாலும் அது புளியாத அப்பத்தோடு வருகிறது. 2வது பாவ பரிகார சடங்கு, அது நீங்கள் வருமா இல்லையானது யோசிப்போம். 3வது ஆட்சி பொறுப்பேற்கும் விழா, அதாவது ஒரு அரசர்களோ அவர்களோ ஆட்சி அறிக்கைகள் எடுக்கப்படுகிற விழா. ஆலய அர்ப்பண விழா அது கணக்கான்னு சொல்றது. அடுத்தது ஜாபியின் விழா, கூடார விழா தான் நாங்கள் ஜாபியின் விழான்னு சொல்கிறோம். அப்போ இதில் நீங்கள் இந்த 14வதுக்கு இந்த ஜோம் கிப்போர் இதில் மிகச்சரியானது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 14வதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் அதுக்குரிய சரியான விடை பாவ பரிகார சடங்காகும். அதைத்தான் ஜோம் கிப்போர். ஜோம் கிப்போர் என்பதன் பொருள் பாவத்துக்கு பரிகாரமாக நடத்தப்பட்ட சடங்கு. இப்போ இதில் பாவ பரிகார சடங்கு விழா. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் இருக்குது. நீங்கள் இதை பார்க்கல மற்ற விழாக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். அடுத்த பிள்ளைகள் 15வது வினாவை நாங்கள் பார்த்தோம்னா கிபி 6 ஜூதியாவை ஆண்டு வந்த ஈரோது ஆர்கலாவை ரோமை பேரரசு நீக்கிவிட்டு தமது ஆளுநர்கள் மூலம் நேரடியாக ஆட்சி செய்ய முயன்றதை எதிர்க்கும் செயற்பட்ட குழு. இது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா யூத சமய குழுக்களுக்குள்ள வருகிறான். யாரோ ஒரு ஆள் தான் இதுக்குள்ள வருகிறான். இந்த ரோமியர்களை எதிர்த்தவர்களும் இந்த யூத மக்களை ரோமியர்கள் வரிகளாக அதை கண்டித்தவர்களும் ரோமியர்களுக்கு எதிராக புரட்சி செய்தவர்களும். அப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
பிறகு ரோமியரிடமிருந்து பொருட்களை சுரண்டினவர்கள். அப்போ அது யார் என்ற நான் இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அது யார் என்று பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதலாவது எஸ்லினியர், இரண்டாவது தீவிரவாதிகள், மூன்றாவது சதுசேயர், நாலாவது பரிசேயர், ஐந்தாவது மறைநூல் அறிஞர். அப்ப எஸ்லினியர் என்று அவங்களுக்கு முதலாவது தெரியும், அவை ஒரு துறவி. இரண்டாவது தீவிரவாதிகள், தீவிரவாதியான சீமோன், உங்களுக்கு அது விளங்கும். மூன்றாவது சதுசேயர், அவங்க தோரா, அடுத்த பரிசேயர் சட்டங்களை, மற்றது மறையில சிறப்பு விவிலிய நூல்களில் சிறப்பு தேர்ச்சி மறைநூல் அறிஞர்கள். இதில் கேட்கப்பட்ட வினாவுக்கு சரியான விடை யூதேயாண்டு 20 ஆட்களாவை ரோம பேரிசா நீக்கிவிட்டு தமது ஆளுநர்கள் மூலம் நேரடியாக ஆட்சி செய்ய முனைந்ததை எதிர்க்கும் செயற்பட்ட குழு இதென்றால் அது நீங்க பார்த்தீங்கன்னா இவர்கள்லாம் தீவிரவாதிகள். நீங்கள் இந்த கேள்வியில பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளை பற்றி போடைகளை அந்த இதில் அந்த விடயம் காணப்படுகிறது. அப்ப இதுக்கு 15வதுக்கு சரியான விடை இரண்டாவது. அடுத்து நாங்கள் 16வது பார்ப்போம். முதலாவது தேர்ச்சி மூன்றுக்களை வருது, அடுத்ததும் தேர்ச்சி மூன்றுக்களை வருகிறது. மோகர் எனப்படுவது, நீங்க இந்த ஆராள், மோகர், கெச்சுபா இதுகளெல்லாம் யூத சமுதாய குடும்பம் திருமணத்துக்குள்ள வருகிறது. ஒரு யூத சமூகத்தில் இந்த திருமணம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவ்வாறு நடக்குது. நடக்கல பெற்றோர் செய்கிற ஒப்பந்தம், ஆணுக்கும் நடக்கிற ஒப்பந்தம். அப்ப நாங்கள் இந்த ரீதியில பார்க்கல அந்த மோகர் எனப்படுவது என்ன? முதலாவது ஒரு யூத ஆணுக்கும் பெண்ணுக்குமான திருமண ஒப்பந்தம். இரண்டாவது யூதர்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும் பலிமுறை. மூன்றாவது யூதர்களின் அன்றாட சபம். நாலாவது ஓய்வு நாள் அனுசரிப்பு பற்றியது. ஐந்தாவது மணமகன் மணமுடிக்கும் பெண்ணின் தந்தைக்கு கொடுக்கும் நன்கொடை. நீங்க இதுல பாத்தீங்கன்னா மோகன் முதலாவது வந்தா அது ஆறாள். ஒரு யூத ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண ஒப்பந்தம் வந்து அது ஆறாள் என்று அழைக்கப்படும். அடுத்தது அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும் பலிமுறை, அதே அல்ல. இது இந்த மோகரன்றது திருமணத்துக்குள்ள தான் வருது. அப்ப அந்த விடையும் வராது. மூன்றாவது யூதர்களின் அன்றாட சிவம், அதெல்லாம் யூதருடைய சமய மரபுக்குள்ள வர விடயம். இது இது மோக சமூக மரபுக்குள்ள வருது. அடுத்த நீங்க பார்த்தீங்கன்னா நாலாவது அது ஓய்வு நாள் அனுசரிப்பு, அது சுத்திகரிப்பு சடங்காசாரத்துக்குள்ள வருது. ஐந்தாவது நீங்க பாருங்க பிள்ளையார், மணமகன் மணமுடிக்கும் பெண்ணின் தந்தைக்கு கொடுக்கும் நன்கொடை. இரண்டு சொன்னாங்க யூத சமூகத்துல கூடுதலாக தந்தவழி சமூகம் மணமகன் மணமகளை செய்திருக்கல அந்த மணமகளின் தந்தைக்கு அது பொருளாகவோ பணமாகவோ இல்லாட்ட உழைப்பாகவோ கொடுக்கும் ஒரு நன்கொடை. அதைத்தான் ஆகவே அதைத்தான் மோகரன் சொல்லப்படும். ஆகவே 16வதுக்கு சரியான விடை ஐந்தாவது, மணமகன் மணமுடிக்கும் பெண்ணின் தந்தைக்கு கொடுக்கும் நன்கொடை. நீங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கமா இருக்க பிள்ளைய மோகர் என்றால் என்ன, இதுல இருந்து படிக்கல நீங்க அதை தட்டி பார்க்கல. அங்கால ஆறாள் என்றால் என்ன, கெற்றுபா என்றால் என்ன, அதுல நீங்க பார்ப்பீங்க. பார்க்கல உங்களுக்கு அந்த சொற்பிரயோகங்கள்ல எல்லாம் தெளிவு பெறுவீர்கள். சரி, நாங்கள் இனி அடுத்த வினாவுக்குள்ள செல்வோம். சரி, உங்களுக்கு இந்த கூற்றுக்கேள்வி நீங்க யோசிப்பீங்க. நீங்கள் கடந்த கால வினாத்தாளர்களை பார்த்தீங்கன்னா கூற்றுக்கேள்விகளும் கூடுதலாக வந்திருக்கு. அப்ப அதால நீங்கள் இந்த புள்ளிகள் எல்லாம் குறைகிறதுக்கு காரணம் இந்த கூற்றுக்கேள்விகளை சரியாக நீங்கள் தெளிவாக வாசிப்பது. இந்த கூற்றுக்கேள்விகளையும் மாணவர்கள் கூடுதலாக பிழை எடுக்கிறது கூட. ஆகவே நீங்க அந்த கூற்றுக்கேள்விகளை வடிவாக வாசிக்குங்க. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ மலப்பொழிவு, பி உவமைகள், சி திருச்சபையின் வாழ்வு, டி நிறைவு காலம், இ இறைவனுடன் உறவு. இவற்றுள் நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு இறையரசின் அறிவிப்பை அறிவுரைகளாக குறிப்பிடுவது அடங்காதது. தெரியும் மத்திய நற்செய்தி இறையரசு நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது.
நீங்கள் தேர்ச்சி நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு இறையரசை அறிவித்த அறிவுரைகளாக நாங்கள் அதை அவர் 5 விடயத்துக்குள்ள உள்ளடக்குறார். இதில் பொருந்தாதது எது, அடங்காதது எது? ஏ மழைப்பொழிவு, அது வரும். ஏ மழைப்பொழிவு வரும். அடுத்தது பி உவமைகள் வரும். சி திருச்சபையின் வாழ்வு வரும். டி நிறைவு காலம் வரும். இ இறைவனோடு உறவு. அப்ப எங்களுக்கு இதுல தெரியுது ஈ தான் இறைவனோடு உறவு. அப்ப உங்களுக்கு அந்த இறைவனோடு உறவண்டு வரையக்குள்ள ஈ வராது. ஈ வராட்டால் இந்த இடத்துல நீங்கள் என்ன வரும்? திருத்தூதரை. அப்ப ஆகவே இந்த இறைவனோடு உறவு எங்க வருமெண்டா மலைப்பொழிவில் அடங்குகிற விடயத்துக்களை தான் அந்த இறைவனுடன் உறவு வருகிறது. நீங்கள் இதுகளையும் குழம்புறது கூட இந்த மலைப்பொழிவுக்கு ஒரு படிப்பினைகள் அந்த விடயத்துக்குள்ள இறைவனுடன் உறவு கொள்வது எப்படி என்று அந்த விடயம் அங்க வருகிறது. அப்ப இங்கே கேட்டது இவற்றில் மத்தியையும் இறையரசின் அறிவிப்பை அனைவர்களாக குறிப்பிடுவது அடங்காதது. அப்ப இதுதான் வராது. அப்ப ஆகவே இவற்றில் சரியான விடை நாங்கள் இதுல அடங்காதது, அதாவது இ 4வது தான் இதற்குரிய விடை. இந்த கேள்வியில வடிவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது விளக்கமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா மக்காரியோ நாங்கள் 18வது பார்ப்போம். மக்காரியோ என்னும் கிரேக்க சொல்லின் மொழிபெயர்ப்பாக விளங்குவது ஒன்று அன்பு, 2 திருச்சபை, 3 இறை கட்டளை, 4 பேறு பெற்றோர், 5 ஒளி. அப்ப இதுல அன்பு வராது, அது அகப்பேன்னு சொல்லுவோம். 2 திருச்சபை அது வராது, 3 இறை கட்டளை வராது, அதெல்லாம் நான் அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். அடுத்தது இது வராது, இது வராது, இது வராது. 4 பேறு பெற்றோர், 4 பேர் விட 5வது ஒளி, அதுவும் வராது. அப்ப இதுல சரியானது மக்காரியோ. நாங்கள் பார்க்கல மக்காரியோ என்னும் கிரேக்க மொழிச்சொல். நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கிரேக்க மொழிச்சொல். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு சரியான விடை பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். அப்ப நாங்கள் இந்த ரீதியில அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா தேர்ச்சி நாளுக்குள்ள தான் அதுல வருகுது, மலைப்பொழிவுக்குள்ள வருகுது. ஏழை குலத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது, அந்த பேறு பெற்றோர். ஆகவே இதுதான் சரியான விடை. அடுத்து நாங்கள் 19வது போவோம். 19வது நாங்க போன வேண்டாம். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யூத சமுதாயத்தில் நோன்பிருப்பது எதன் அடையாளமாக விளங்குது? நோன்பு இயேசு சொல்ற நோன்பு இருக்கும்போது நீங்க வெளிவேடக்காரராக இருக்கக்கூடாது. தலைக்கிண்ண தடவை கொண்டு நீங்கள் முகவாட்டம் இல்லாமல் நோன்பு இருக்க வேண்டும். ஆகவே இந்த அதை எதன் அடையாளமாக விளங்குது? அந்த ரீதியில் நாங்கள் பார்த்தோம்டா முதலாவது இறைவன் பால் மனம் திரும்புதல், 2வது இறைவனில் அன்பு கொள்ளுதல், 3வது மற்றவரை மன்னித்து வாழுதல், 4வது உடலை பொறுத்தல், 5 மற்றவருக்கு உதவுதல். இதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் சரியா தான் இருக்கு. சரி நோன்பண்டா நாங்கள் எங்களை ஒரு கோணம், மற்றவருக்கு உதவி செய்யணும், மற்றவரை மன்னிக்கணும். ஆனாலும் இதுல மிகச்சரியானது அந்த நீங்க பாத்தீங்கன்னா எதன் அடையாளம்? நீங்க அந்த 19வது வினாக பாத்தீங்கன்னா இப்படியான கேள்விகளை நீங்க கொஞ்சம் அதுல சரியானது இறைவன் பால் மனம் திரும்புவது. சரி, அடுத்து நாங்கள் ஜோவான் நற்செய்திப்படி இயேசுவின் மரணத்திற்கு பொறுப்பானவர்கள். இது தேர்ச்சி நாள்ல வருது உங்களுக்கு. அதுல மார்க்கு பாடுகளின் முன்னறிவிப்பு. அடுத்தது ஜோவான் இயேசுவின் பாடுகள் மரணத்தை பற்றி 2 நற்செய்தியிலையும் உங்களுக்கு அங்க வருகிறது. இதுல உங்களுக்கு கேட்கப்பட்ட வினா ஜோவான் நற்செய்திப்படி இயேசுவின் மரணத்துக்கு பொறுப்பானவர்கள் யார்? அதுல உங்களுக்கு அந்த மரணத்தின் சிறப்பு பண்புகளாக வருது. 4 கருத்து தார இயேசுவின் மரணத்தின் பற்றி சிறப்பு கருத்துக்களாக தார. அந்த ரீதியில முதலாவது ஜூதர்கள், 2வது ரோமியர்கள்,
மூன்றாவது பரிசேயர்கள், நாலாவது சதுசேயர்கள், 5 எசேனியர்கள். அப்ப இந்த ரீதியில் நீங்க பார்த்தீங்கன்னா ஜூதர்கள் பார்ப்போம். இதை ரெண்டாவது ரோமியர்கள் அவை இல்லை, பரிசேயர்கள் அவை இல்லை, சதுசேயர் அவையும் இல்லை. எசேனியர் சொல்றார், ஜோவான் சொல்றார் இந்த இதுக்கு ரோமியர்கள் அல்ல ஜூதர்கள் தான் காரணம். இயேசுவின் மரணத்திற்கு ரோமியர்கள் அல்ல ஜூதர்கள் தான் காரணம். இந்த அந்த சிறப்பு பண்புகளை பார்த்தீங்கன்னா அதில் அழகாக கொடுத்துருக்கிறேன். அப்போ ஆகவே இந்த 20வது வினாவுக்குரிய சரியான விடை முதலாவது ஜூதர்கள். 21வது வினாவிற்கு பிள்ளைகள் நாம செல்லுவோம். அதாவது நயின் ஊர் கைம்பெண்ணின் மகனை இயேசு உயிர்த்தெழச் செய்த நிகழ்வு பழைய ஏற்பாட்டில் எந்த இறைவாக்கினரின் புதுமையுடன் ஒத்ததாக காணப்படுகின்றது? இதுல முதலாவது எசாயா, இரண்டாவது ஆமோஸ், மூன்றாவது எலியா, நாலாவது பார்த்தீங்கன்னா எரேமியா, ஐந்தாவது எசேக்கியேல். அப்ப அந்த நயின் ஊர் கைம்பெண்ணின் மகனை இயேசு உயிர்த்தெழச் நிகழ்வு பழைய ஏற்பாட்டில எந்த இறைவாக்கினரின் புதுமையை ஒத்ததாக காணப்படுகிறது? இப்ப இதுல எசாயாவா, ஆமோஸா, எலியாவா, எரேமியாவா, எசேக்கியேலா? அப்ப இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா எசாயா வர, ஆமோஸ் வர, எரேமியாவும் வர, அதே நேரம் எசேக்கியேலும் வர. இதுல எலியா தான் வருவார். இவர் வட அரசுல பணிபுரிந்த இறைவாக்கினர். ஏன்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எலியா சரத்தா ஊர் கைம்பெண்ணின்ற மகனை உயிர்த்தெழச் செய்தவர். இவர் இயேசு நைமோர் கைம்பெண்ணின் மகனை குணப்படுத்தி உயிர்த்தெழச் செய்கிறார். இதே மாதிரி அதான் அந்த பழைய பாட்டில் எந்த நிகழ்வு இடம்தான் வித்தியாசம், சம்பவம் ஒன்று. எலியா நீங்க பாத்தீங்கன்னா சரத்தா ஊர் கைம்பெண்ணி மகனை உயிர்த்தெழச் செய்தார். அப்ப ஆகவே இதுக்கு சரியான விடை 21வதுக்கு 3வது. இதை வடிவா பார்த்துக்கணும். இயேசுவின் அந்த புதுமைக்குள்ள ஒரு நிகழ்வுகள் எல்லாம் ஒப்புட்டு எல்லாம் பிள்ளைகள் சொல்லப்படுது. நீங்க அதை வடிவா ஆழமா பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த கேள்விகள் தெளிவாக இருக்கு. அப்ப ஆகவே அடுத்து நாங்கள் 22வது வினாவுக்குள்ள போவோம். பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ கிபி 50 தொடக்கம் 52 வரையான காலப்பகுதி. பி இதுவரை கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தல். சி பவுலும் சீலாவும் சிறையிடப்படல். டி தீமோத்தேயு தீத்து பயணத்தோழர்களாக செயல்பட்டனர். இ எருசலேம் சங்க தீர்மானங்களை அறிவித்து கிறிஸ்தவர்களை ஊக்குவித்தார். இவற்றுள் தூய பவுலின் 2வது மறை தூதும் பயணத்துடன் நீங்க பார்க்கணும் பொருந்தாத கூற்று. அப்ப பொருத்தமான கூற்றை நாங்கள் பார்த்தா பேந்து பொருந்தாத கூற்று வரும். இதுல முதலாவது ஏவியா, 2வது விசியா, 3வது விடியா, 4வது ஏஇயா, 5வது டிஇயா. அப்ப இதுல நாங்கள் கூற்றுகளுக்கு வரும். எந்த கூற்று சரியானது, எந்த கூற்று பிழையானது? ஏ கிபி 50 தொடக்கம் 52 வரையான காலப்பகுதி. பவுலின் 2வது பயணத்தோடு பொருந்துதா, பொருந்தேயா? இப்போ எங்களுக்கு நீங்க ஆண்டு காலங்களை பார்க்கிறது கிட்டத்தட்ட ஒவ்வொரு பயணங்களும் அவர் நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அவர் அந்த பயணத்துல செலவழித்தவர். எங்களுக்கு இந்த கால வரையறை பார்க்கல நீங்க பார்த்தோம்னு சொன்னா முதலாம் தூதர பயணம் 46 தொடக்கம் 49 வருது. அப்ப ஆகவே 2ஆம் தூதர பயணம் 50 தொடக்கம் 52 காலப்பகுதி. சரி, 2ஆம் தூதர பயணத்தோடு சரியானது நாங்கள் பார்க்க போறது பொருந்தாது. அடுத்த நீங்கள் இப்படியான கேள்விகள் வரையக்குள்ள கொஞ்சம் குழம்ப பார்ப்பீங்க. அப்ப நீங்கள் இதில் சரியானதை பார்த்து உங்களுக்கு பார்த்து அடுத்தது சரியானதை பார்த்தா பொருந்தாத கூற்று வரும்.
அடுத்தது வி, இதுவரை கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தல். இது நீங்கள் ஒவ்வொரு பயணங்களும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டன. பவுல் முதலாம் தூதர பயணம் நற்செய்தி அறியாத மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தல், இரண்டாம் தூதர பயணம் எருசலேம் சங்க தீர்மானத்தை அறிவித்தல், மூன்றாவது திருத்தூதர பயணம் கிறிஸ்தவ சபைகளை ஸ்தாபித்தல். அப்ப நீங்க இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா இதுவரை கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தல் இந்த கூற்று வராது. இது முதலாம் தூதர பயணத்தோடு தொடர்புடைய கூற்று. அடுத்து சி, பவுலும் சீலாவும் சிறையிடப்படுதல். எங்களுக்கு தெரியும் இரண்டாம் தூதர பயணத்தில பிலிப்பியில 4 சம்பவங்கள் நடப்படுது. லீதியாவின் மனமாற்றம், குருசல்மாவியா பிடிக்கப்பட்ட பெண் குணமடைதல், மற்றது பவுலும் சீலா சிறையிடப்படுதல், பிறகு சிறையிலிருந்து மீட்கப்படுதல். அப்ப இதுல உங்களுக்கு பார்க்க தெரியுது பவுலும் சீலாவும் சிறையிடப்படுதல். ஆகவே இந்த கூற்று சரி. இந்த கூற்று இரண்டாம் தூதர பயணத்துல எங்களுக்கு கேட்ட கேள்வி அது சரி. அடுத்தது டி, தீமோத்தேயை தீர்த்து பயண தோழர்களாக செயல்பட்ட லுகாம் போல. இதுல நீங்க பாத்தீங்கன்னா தீமோத்தேயை தீர்த்து அது பயணத்தோழர் 3வது தூதர பயணம். அப்ப இதுவும் வராது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எருசலேம் சங்க தீர்மானங்களை அறிவித்து கிறிஸ்தவர்களை ஊக்குவித்தார். அது சரி. இரண்டாம் தூதரை பயணத்தின் நோக்கமே இதுதான். அப்ப எங்களுக்கு ஏ சரி, சி சரி, இ சரி பிள்ளையா. அப்ப எங்களுக்கு இதுல பிள்ளையானது பியும் டியும். பி முதலாம் தூதர பயணத்துக்குள்ள வருது, பி 3ஆம் தூதர பயணத்துக்குள்ள வருகிறது. பி டி. அப்ப உங்களுக்கு அதுல நீங்க பாத்தீங்கன்னா பொருந்தாத கூற்று பி டி. சரியா பிள்ளை? பொருந்தாத கூற்று பி டி. நாங்கள் இதுல பார்க்கல, உங்களுக்கு இதுல சரியானது பி டி. அடுத்து 23வது வினாவிற்குள்ள போவோம். கிறிஸ்தவ ஒற்றுமை பற்றி குறிப்பிடும் போது நீங்கள் கிறிஸ்துவின் உடலாக இருக்கிறீர்கள் என குறிப்பிடும் பவுலின் மடல் யாது? இது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலாக அந்த நான் கிளைவா சேர்ந்தவன், அப்பொல்லாவை சேர்ந்தவன், பவுலை சேர்ந்தவன், இந்த கட்சி பிளவுகள் ஏற்படையக்கல பவுல் இதில் பார்த்து சொல்றாரு உறுப்புகள் எல்லாம் எவ்வளவு தங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கிறான். அதே மாதிரி கிறிஸ்தவ திருச்சுவையில் இருக்கிற எல்லோரும் ஒற்றுமையா இருக்கிறீர்கள். காரணம் நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவின் உடலாக இருக்கிறீர்கள். இத அவர் யாருக்கு எந்த மடல்? 1 எபேசியர், 2 ரோமையர், 3 கலாத்தியர், 4 கொரிந்தியர், 5 பிலாமோன். அப்ப எபேசியர் வர இது இல்ல, ரோமியர் இல்ல, கலாத்தியர் இல்ல, 4வது கொரிந்தியர், அடுத்தது பிலாமோன். அப்ப இதுல சரியானது கொரிந்தியர். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முதல் ஒரு பகுதி உங்களுக்கு அந்த கொரிந்திய திருச்சபை இந்த முதல் வினாத்தாளிலையும் அதனால இந்த கொரிந்து சமூகத்துல தான் கூட அந்த கட்சி பிளவுகள். அப்ப அதுக்கு அவர் உடலின் உறுப்புகளின் ஒற்றுமையை பற்றி சொல்றார். ஆகவே இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா 23வது வினாவுக்கு சரியான விடை 4வது கொரிந்தியர், 1 கொரிந்தியர். அடுத்து நாங்க பார்க்க போற விடயம் 24வது. நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த 24வது வினாவை நாங்க போவோம். இது நீங்க பாத்தீங்கன்னா தேர்ச்சி 6ஓட வருகிறது. முதல் சொன்னது தேர்ச்சி 5, இது தேர்ச்சி 6. கலாபினைகள் குறித்து பின்வரும் கூற்றுக்களை கருதுக. கலாபினைகள் குறித்து பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ, திருச்சபை மேலும் பலமடைந்து வேகமாக பரவியது. பி, மரண பயம் காரணமாக பல கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை கைவிட்டவர்கள். சி, கிறிஸ்தவர்கள் ரோமை பேரரசை கவிழ்ப்பதற்கு இரகசியமாக திட்டமிட்டனர். டி, கிறிஸ்தவர்கள் தமது விசுவாசத்திற்கு சாட்சியம் பகர சந்தர்ப்பம் கிடைத்தது. இ, திருச்சபைக்குள் விசுவாச வீரர்கள் உருவாவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இவற்றுள் ரோமிய கலாபினைகளின் காரணமாக ஏற்பட்ட விடயங்கள். அப்ப நீங்க இதுல பார்க்க போறீங்க ரோமிய கலாபினை காரணமாக ஏற்பட்ட விடயங்கள், அதாவது 24வதுக்கு நீங்க பார்க்க போறீங்க. சரி, குற்ற பார்ப்போம். ஏற்பட்ட விடயங்கள் ரோமிய காரணமாக திருச்சபை
மேலும் பலமடைந்து வேகமாக பரவியது. அதாவது இந்த ரோமிய கலாபனை காரணமாக ஏற்பட்ட விடயங்கள். இப்போ நாங்கள் இதில் பார்க்க போகிறது என்ன விடயம் என்று பார்ப்போம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24வதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருச்சபை மேலும் பலமடைந்து வேகமாக பரவியது. அது சரி. மரண பயன் காரணமாக பல கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை கைவிட்டவர்கள். அப்படி இல்லை, அவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்காக தங்களோட உயிரை கொடுத்தவர்கள்லாம், ரத்தம் வேத சாட்சிகளாக ரத்தம் சிந்தினவர்கள்லாம் பல. அப்போ ஆகவே அந்த பயன் அது விட நாங்கள் ரோமிய கலாபனை காரணம் ஏற்பட்ட விடயங்கள். கிறிஸ்தவர்கள் ரோமிய பேரரசனை கவிழ்ப்பதற்கு இரகசியமாக திட்டமிட்டனர். அதுவும் பிழை. கிறிஸ்தவர்கள் தமது விசுவாசத்திற்கு சாட்சியம் பெற சந்தர்ப்பம் கிடைத்தது. பல எத்தனையோ புதிதாக எல்லாம் மன திரும்ப இருந்த பல கிறிஸ்தவர்கள், அதுக்குரிய பாடங்களை கற்றுக்கொண்டிருந்தவர்கள், அவர்கள் கூடவே தங்களோட உயிரை வேத சாட்சியாக பணயம் வைத்தவர்கள். அப்ப ஆகவே இது சரி. அடுத்தது திருச்சபைகள் விசுவாச வீரர்கள் உருவாகுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இதுவும் சரி. அப்ப ADE, அப்ப இதுல சரியானது நான் சொன்னான். ADE இரண்டாவதுதான் சரி. கலாபனை குறித்து பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இந்த கலாபனையால அந்த விடயங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் இதுல பார்த்தோம்னு சொன்னா ADE. அடுத்தது நாங்கள் பார்க்கணும்னா 25வது வினாவுக்குள்ள நாங்கள் போவோம். சரி, 25வது வினாவை பார்ப்போம் பிள்ளைகள். பின்வருவனவற்றுள் அலெக்சாந்திரியா சிந்தனை கூட பற்றிய சரியான கூற்று யாது? இதோட வினாக்களியா இருக்கு. முதலாவது, பெசல் என்னும் குரு இதனை ஆரம்பித்தார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கிபி 5ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. மூன்றாவது, பிலோ என்பவர் இதன் தலைவராக விளங்கினார். நாலாவது, புனித அம்ப்ரோசியர் இதன் மாணவர் ஆவர். 5, இயேசு கடவுளிலும் தெய்வீகம் அதிக அளவில் வலியுறுத்தப்பட்டது. இதுல எங்களுக்கு தெரியும் அலெக்சாந்திரியா சிந்தனை கூட பற்றி சரியான கூற்று. இதுல முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா பெசல் என்னும் குரு இதனை ஆரம்பித்தார், இல்லை, அந்த கூற்று இல்லை, அது பிழை. அடுத்து கிபி 5ஆம் நூற்றாண்டு, அதுவும் இல்லை. 2ஆம் ரோமிய கல்லூரிகள் 2ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியில் தோற்றம் பெற்றது. மூன்றாவது, பிலோ என்பவர் இதன் தலைவர், இல்லை. மூன்றாவது, புனித அம்ப்ரோசியார் இதன் மாணவர், அதுவும் இல்லை. சரியான விடை 5. 2 சொன்னா அலெக்சாந்திரியா கிறிஸ்துவின் தெய்வீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க, அந்தியோக்கியா கிறிஸ்துவின் மனித இயல்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. நீங்க அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சீங்களா? ஆகவே இதுல சரியான சிந்தனை கூட பற்றி சரியான கூற்று 5தான் சரி. இயேசு கிறிஸ்து அவருடைய தெய்வீகம் அதிக அளவு வலியுறுத்தப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா 25ஆவதுக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா 5. சரி, அடுத்த பிள்ளைகள் நாங்கள் இந்த கேள்வி பாருங்க. இந்த கேள்வியிலையும் கொஞ்சம் 26வது வினாவிலையும் மாணவர்கள் குழம்புறது கூட. சரி, வார்த்தை கடவுளிலும் கீழானவர் என்று தப்பறையை முன்வைத்தவர். பெரும்பாலான மாணவர்கள் இதுக்கு நான் இதற்கு விடைகளை வாசிக்கிறேன். முதலாவது ஆரியூஸ், 2வது லூசியன், 3வது நெஸ்தோரியஸ், 4வது டுக்திகஸ், 5வது கோசியன். இப்போ இதுல கூடுதலாக இதுல நீங்க பாத்தீங்கன்னா முதலாவதுக்கும் 2வது வராது, முதலாவதுக்கும் 2வதுக்கும் கொஞ்சம் மாணவர்கள் குழப்பம் இருக்கு. அங்கால 3, 4, 5 வராது. இதுல கூடுதலாக மாணவர்கள் எல்லாம் அந்த வார்த்தை கடவுளின் கீழானவர் என்ற தப்பறையை முன்வைத்தவர். எல்லாரும் ஆரியூஸ் என்றுதான் கூடுதலாக அந்த சில ஆன்சர்ல கூடுதலாக மாணவர்கள் நீங்கள் விடை கொடுக்கிறீர்கள். அது அல்ல. வார்த்தை கடவுள், அதாவது அந்தியோக்கிய கல்லூரி இதுல வருகிறது, வார்த்தை கடவுளின் கீழானவர் என்ற தப்பறை முன்வைத்தவர் லூசியன். அதை ஆதரித்தவர் தான் ஆரியூஸ். ஆதரித்ததான் பின்னுக்கு அது தொடர்பாக அதுக்கு எதிராக நிசையா பொதுச்சங்கம் கூட்டப்படுகிறது. நீங்க அந்த கருத்துக்களை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. வார்த்தை, அதாவது கிறிஸ்து வார்த்தை கடவுளுக்கு கீழானவர், அது முதல் அங்க அந்தியோக்கியா ரயில் கல்லூரி. அப்ப ஆகவே இந்த லூசியன், அந்த தப்பறையை முன்வைத்தவர் லூசியன்,
கேட்ட வினா தப்பறை முன்வைத்தவர். சில நேரம் அதை ஆதரித்தவர் என்று கேட்டால் அது ஆரியோஸ்வர். நீங்கள் அந்த கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை விடைய கொடுத்தா சரி. அடுத்த பிள்ளைகள் பின்வருவன 27வது பின்வருவனவற்றுள் பெனடிக்ட் சபையின் தொடர்பான தவறான கூற்று. அதாவது அவையா நாங்கள் ஆசீர்வாத வர சபைன்னு சொல்லலாம். அவர்கள் ஐரோப்பாவில் புதிய நாகரிகத்தை கொண்டு வந்தார்கள். இதில் நீங்கள் பழங்குடி மக்களை மனமாற்று புதிய ஒரு நாகரிகத்தை கொண்டு வந்தார்கள். அப்போ எனவே இவர்கள் பற்றி தவறான கூற்று. நீ இதைத்தான் பார்க்கணும். இந்த சொற்பிரயோகத்தை இவை பற்றி தவறான கூற்று. முதலாவது ஐரோப்பிய பழங்குடி மக்களை மனந்திருப்பியமை. இரண்டாவது சமமும் பேரையும். மூன்றாவது பாடநூல்களை கையெழுத்தினால் பிரதியெடுத்தல். 4 மடத்தின் ஒதுங்கிய இடத்தில் செவித்தல். 5 துறவிகளுக்கான ஒழுங்கு நூலை எழுதினர். அப்ப இதுல எங்களுக்கு தவறான குற்றத்தான கேட்டது. அப்ப நீங்க பிள்ளைகள் பாத்தீங்கன்னா முதலாவது ஐரோப்பிய பழங்குடி மக்களை மனது அதுதான் பிரதான். அவை ஐரோப்பியாவில் பழங்குடி மக்களை மனமாற்றி மக்களை ஒரு நாகரிகமற்ற மக்களை நாகரிகமாக்கி அவருக்கு நிலையான குடியிருப்புகளுக்காக முன்னின்று உழைத்தவர்கள், காடுகளை கடனி ஆக்கினவர்கள்லாம் இந்த துறவர சபைகள். அப்ப ஆகவே முதலாவது சரி. இரண்டாவது அதுவும் சரி. இரண்டாவது பெனடிக்ட் துறவர சபையின் விருது வாக்கு சிவத்தோடு சேர்ந்து வேலை உடல் உழைப்பு அதுவும் சரி. அடுத்தது பாடநூல்களை கை அதுவும் சரி. அந்த காலத்தில் அவர்கள் பாடநூல்களை கையினால் எழுதி அதற்குரிய எழுதுகிற போல கூட தாங்கள்லாம் 18 புல தூரம் இந்த மடப்பாடசாலைகள் இவர்கள் ஆற்றிய கல்வி பணிதான் பின்னர் ஐரோப்பாவில் பல்கலைக்கழகங்கள் தோற்றம் வருவதற்கு காரணமாக இருந்தது. அவ்வளவு தூரம் கல்விக்கு இவர்கள் பணியாற்றினாங்க. ஆகவே இதுவும் சரி. அடுத்து 4வது நீங்க பாத்தீங்கன்னா மடத்தின் ஒதுங்கிய இடத்தில் செவித்த. இது கொஞ்சம் சற்று இந்த நாங்களுடைய பார்ப்போம். அடுத்து துறவிகளுக்கான ஒழுங்கு நூலை எழுதினர். அதுவும் சரி. எப்போதும் அவர்கள் மடத்தில் ஒதுக்கமான இடத்தில் அவர்கள் இருந்ததில்லை. அவர்கள் கூடுதலாக உழைப்பின் மேன்மையை எடுத்துரைத்து தாங்களே உழைப்புக்கு முன்னுதாரணமாக இருந்து மற்றது கல்விக்கு அவர்களுடைய பணிகள் இன்னும் பிறருக்கு பிற நல்ல சேவைகள் செய்து அப்படி ஒரு துறவர சபை. ஆகவே இதுக்கு தவறான குற்றண்டா மடத்தின் ஒதுங்கிய இடத்தில் செவித்த. மடத்தில் ஒதுங்கிய இடத்தில் செவித்த இதுதான் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பெனடிக்ட் துறவர சபையோடு தொடர்பற்ற கூற்று. சரி. அடுத்தது நாங்கள் 28வது வினாவுக்கு போவோம். நாங்கள் அடுத்தது 28வது வினாவுக்கு போவோம். லத்தீன் மொழி பெயர்ப்பான புல்கத்தோஸ் என்பதன் பொருள். இதுல டேஷ் இடவெளி அதுக்குள்ள வர என்பதாகும். ஆகவே இந்த லத்தீன் மொழி அதின் பொருள் எங்களுக்கு தெரியும். ஆரம்பிக்கல இதில் நாங்கள் பார்க்கல இது லத்தீன் மொழியில். அடுத்தது நாங்கள் பார்க்கல கிரேக்கத்தில் செப்டுவாஜின்ட்டு இப்படி மொழி பெயர்க்கல அதுக்கு அதின் பொருள். அப்போ இதில் லத்தீன் மொழி பெயர்ப்பான புல்கத்தோஸ். அப்போ நாங்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன என்பதன் பொருள் 1 தூய்மை தனித்துவம், 2 பொதுமை எளிமை, 3 இலகு நடை தனித்துவம், 4 பொதுமை தூய்மை, 5 தூய்மை இலகு நடை. என்னடா ரோமையில் அது ஆட்சி மொழியாகவும் ஒன்று இருந்தது லத்தீன். அப்போ அதன் மொழிபெயர்ப்பு அதாவது லத்தீன் மொழிபெயர்ப்பான புல்கத்தோஸ். ஆக அது இதில் மொழிபெயர்க்கல. அப்போ நாங்கள் அதன் பொருள் வெளியேற்ற மொழிபெயர்ப்பு அதன் பொருள் முதலாவது தூய்மை தனித்துவம் அது வராது. 2வது பொதுமை எளிமை அது பார்ப்போம். 3வது இலகு நடை தனித்துவம் அதுவும் வராது. 4 பொதுமை தூய்மை அதுவும் வராது. 5 தூய்மை இலகு நடை நீங்க பார்க்கணும் அதன் பொருள். அப்ப ஆகவே இதுல 2வது பொதுமை எளிமை நீங்க இதுல பாத்தீங்கன்னா மொழிபெயர்க்கிற புல்கத்தோஸ் அதாவது விடயத்தில் அதாவது கிரேக்கத்திலிருந்து அது லத்தீனுக்கு மொழிபெயர்க்கல அதன் பொருள் பொதுமை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எளிமை. அதுல விட சரியான விடை 2வது. இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாங்கள் இந்த இதுல நீங்கள்
இது தேர்ச்சி ஒன்றுக்குள்ள வருது, தேர்ச்சி ஒன்றுக்குள்ள வருது. அடுத்து 29வது வினா, இது தேர்ச்சி 7 கிறிஸ்தவ மரபரப்பாளர்கள் ஒரு நூற்றாண்டில் பணியாற்றின பற்றி வருகிறது. அலஸ்தர் பட்டணத்தில் மிக பலம் படைத்த தலைவனாய் இருந்த திக்சுவை மனம் திருப்பியவர். நீங்க இந்த கேள்வியை திருப்பி பாருங்க. அலஸ்தர் பட்டணத்தில் மிக பலம் படைத்த தலைவனாயிருந்த திக்சுவை மனம் திருப்பியவர். அப்ப நாங்கள் இந்த மனம் திருப்பியவர் நீங்க பாக்கல. இதுல முதலாவது தூய பொடிபஸ், இரண்டாவது தூய கொலம்பா, மூன்றாவது தூய கொலம்பான், நாலாவது தூய பேட்ரிக், 5 தூய பேதுரு. முதலாவது அவர் ஜெர்மனி நாட்டாது வராது, இரண்டாவது தூய கொலம்பான் வராது, ஸ்காட்லாந்து, அங்கால தூய கொலம்பான் பிரான்ஸ் அதுவும் வராது, நாலாவது தூய பேட்ரிக், அங்கால பேதுரு வராது. இதுதான் தூய பேட்ரிக் தான் நாலாவது தான் சரியானது. அலஸ்தர் பட்டணத்தில் மிக பலம் படைத்த தலைவனாயிருந்த திக்சுவை, நீங்க பாத்தீங்களா, நீங்க அந்த விடையில பாத்தீங்களா, திக்சுவை மனம் திருப்பினவர், நீங்க அதில் பார்த்தீங்கன்னா தூய பேட்ரிக், தூய பேட்ரிக். சரி, அடுத்தது நாங்கள் அதுவும் அடுத்த கேள்வியும் தேர்ச்சிகளோட வருது, இரவல சபைகளோடு தொடர்புடைய ஒரு கேள்வி. 30வது எங்களுக்கு தெரியும் தேசிய துறவர சபை பிரான்சிஸ்கன் டொமினிக்க இரவல சபைகள். இது பிரான்சிஸ்கன் சபை துறவிகளின் வாழ்க்கையுடன் தொடர்பெற்றது. அவைகள் எப்படி? அவர்கள் ஒரு இரவல சபை, ஆகவே அவருடைய வாழ்க்கை முறையிலிருந்து தொடர் பெற்றது எது? அவருடைய வாழ்க்கை முறையிலிருந்து தொடர் பெற்றது எதனை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சரி, ஒன்று எளிமையான வாழ்க்கை முறை, அது பெரும்பாலும் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா துறவிகளும் அப்படி ஒரு வாழ்க்கை முறை. 2 தனிச்சொத்துக்கு உரிமை கோராமை, 3 இறந்து அன்றாட உணவை தேடுதல், 4 விவசாய பண்ணைகளை நிர்வகித்தல், 5 நற்செய்தி ஏழ்மையை வாழுதல். இதில் நீங்க முதலாவது பார்த்தீங்கன்னா எளிமையான வாழ்க்கை முறை. கூடுதலாக இரவல சபைகள் துறவர சபையே அவர்கள் மற்றவர்கள் ஏழ்மையை, அதாவது எளிமையான வாழ்வது சரி. அடுத்த 2வது நீங்க பார்த்தீங்கன்னா தங்களுக்கு எதுவும் இல்லை, தனிச்சொத்து எல்லாம் பொது உடைமையாக வைத்திருந்தார்கள். இறந்து போதும் மற்ற இடத்துல போய் பிச்சு, அதான் இறந்து அன்றாட உணவை தங்களுக்கு எதுவும் வைத்திருக்க மாட்டேனும், அன்றாட உணவுக்காக இறந்து பிச்சு எடுத்து அவர்கள் உணவை தேடினர், அதுவும் சரி. அடுத்தது விவசாய பண்ணைகளை நிர்வகித்தல், அதுதான் கொஞ்சம் இது. அடுத்தது நற்செய்தி ஏழ்மை வாழ்வு, அதுவும் சரி. அப்ப அவர்களுடைய தொடர்புற்ற கூற்று விவசாய பண்ணைகளின் அவைகள் அந்த இதுகளில் எல்லாம் அவர்கள் நிர்வகிக்கிறார். அவர்கள் கூடுதலாக இரவலசர்கள் தங்களை துறந்து இரப்பவர்களாகத்தான் அவைய பணிகள் கூடுதலாக காணப்பட்டது. ஆகவே அந்த பிரான்சிஸ்கன் சபை துறவியரின் வாழ்க்கை, பிரான்சிஸ்கர்கள் அவையிடம் இரவல சபை இப்படியான பண்புகளோடு சேர்த்து, ஆனால் அவர்கள் விவசாய பணிகளை நிர்வகித்தார், அதில் அவர்கள் இல்லை. அப்ப தொடர்பற்ற கூற்று அது 4வது விடைதான் சரி. அடுத்து நாங்கள் 31வது வினாவுக்கு வருவோம். 31வது வினாவுக்கு நாங்கள் வந்தோம்னா, திருச்சபை வரலாற்றில் கிழக்கு மேற்கு சபைகளுக்கு இடையில் பிளவு ஏற்பட்டது. அதாவது நீங்க பார்த்திருப்பீங்களா, வழிபாடு தலைமைத்துவம் 2 விடயங்கள் தொடர்பாகத்தான் திருச்சபை அது கிழக்கு மேற்காக பிரிந்தது. அது எந்த ஆண்டு? முதலாவது கிபி 1160, 2 கிபி 1054, 3 கிபி 1056, 4 கிபி 1055, 5 கிபி 1057. அப்போ முதலாவது வராது, 3வது வராது, 4வது வராது, 5வது வராது. இதுல அது பிளவுபட்ட ஆண்டு 2வது கிபி 1054. சென்ற ஆண்டில் நீங்க பாத்தீங்க, இந்த வினாபத்திரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அது எஸ்ஐ கேள்விக்கு வந்தது. அதாவது திருச்சபை கிழக்கு மேற்காக பிளவுபட்டது பற்றி விளக்குக, அது எஸ்ஐ கேள்விக்கு. அதிகளவு மாணவர்கள் அதை நன்றாக செய்து நல்ல புள்ளிகள் எடுத்திருந்தார்கள். அது கிபி 1054 பிளவுபட்டது. 2வது
விடைதான் சரியானது 31க்கு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 32. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 32 பார்ப்போம். இந்த சிலுவை போர்களோடு வரப்போகுது. 11ஆம் 12ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற சிலுவை போர் பிள்ளைகள். அப்போ நாங்கள் இதில் இப்படியும் கேள்வி வர கிபி 1189 அடக்கம் 1192 நடைபெற்ற சிலுவை போர் யார்? முதலாம் சிலுவை போரா அல்லது ரெண்டாம் சிலுவை போரா அல்லது மூன்றாம் சிலுவை போரா கேட்டிருக்கு. அப்போ இதில் முதலாம் சிலுவை போர், ரெண்டாவது 5ஆம் சிலுவை போர், அடுத்தது மூன்றாவது 4ஆம் சிலுவை போர், நாலாவது 3ஆம் சிலுவை போர், ஐந்தாவது 7ஆம் சிலுவை போர். அப்போ இதில் நீங்கள் நூற்றாண்டு கொஞ்சம் இதுக்குரிய சரியான விட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ஆம் சிலுவை போர் அதுன்ற காலம்தான் இது. அறிந்துக்கலாம் 3ஆம் சிலுவை போர் நடைபெற்ற காலம். கேள்விகள் அப்படியெல்லாம் வரலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்களா பிள்ளைகள்? சரி, சரியா? அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது 33வது வினா. மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் முதல் பல்கலைக்கழகமாக விளங்குவது. நீங்கள் தேர்ச்சி 8 கல்வி பணி 8.1 பார்ப்பீங்க. அதில் பல்கலைக்கழகங்கள் முதல் தோன்றிய பல்கலைக்கழகங்கள். அப்போ நாங்கள் இதில் ஐரோப்பிய நாடுகளில் முதல் பல்கலைக்கழகமாக விளங்குவது. முதலாவது பாரிஸ் பல்கலைக்கழகம், இரண்டாவது பொலன்யா பல்கலைக்கழகம், மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சலமன்கா பல்கலைக்கழகம், நாலாவது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், 5 ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். அப்போ அதில் உங்களுக்கு கேட்ட வினா முதலாவது தோற்றம் பெற்ற பல்கலைக்கழகம் எது? அதுதான் ஐரோப்பாவில் முதலாவது தோற்றம் பெற்ற பல்கலைக்கழகம் எது? அப்போ எங்களுக்கு முதலாவது தோற்றம் பெற்ற பல்கலைக்கழகம் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாவது பொலன்யா பல்கலைக்கழகம் தான். சரி, பொலன்யா தோற்றம் பெற்றது பொலன்யா பல்கலைக்கழகம். அடுத்து நாங்கள் இப்படியே கழிவுகளை பார்த்து கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சரி, இதில் 34வது வினாவுக்கு நாங்கள் வருவோம். மத்திய யுகத்தில், அதாவது மத்திய காலம் மத்திய யுகத்திலே திருச்சபை வரலாற்றில் இருள் சார்ந்த காலமாக கருதப்படுவதற்கான காரணமாக அமைவது. எங்களுக்கு தெரியும் இந்த மத்திய யுகத்தில் திருச்சபை ரோமை பேரரசுக்கும் திருச்சபைக்கும் முரண்பாடுகள் நாங்கள் வரைக்காத ஒரு இருண்ட யுகமாக காணப்பட்டது. அது காணப்பட்டக்கான காரணங்கள் கணக்கே இருக்கு. ஆனால் இதில் சரியான ஒரு காரணம் இருக்கு, அதை நாங்கள் கண்டுபிடிக்கணும். முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னா திருச்சபை தலைமைத்துவம் அரசியலிலும் உலக போக்கிலும் ஈடுபட்டமை. இரண்டாவது கிறிஸ்தவர்களின் சொத்துக்கள் உடைமைகள் பறிக்கப்பட்டன. மூன்றாவது கிறிஸ்தவர்கள் தமது இடங்களை விட்டு வெளியேறினார்கள். நாலாவது கிறிஸ்தவ மரபரப்பாளர்கள் ஆயர்கள் துன்புறுத்தப்பட்டமை. 5 தப்பறையான வாதங்களால் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையில் தளர்ச்சி ஏற்பட்டது. அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது இந்த 2, 3, 4, 5 எல்லாம் அந்த கலாவணி நேரம் இதுகள் நடைபெற்ற சம்பவங்கள். முதலாவது அப்ப இதுவும் வராது, இது வராது, இது வராது, இது வராது, இது வராது, இது திருச்சபை தலைமைத்துவம் அரசியலும் உலக போக்கிலும், அதாவது கூடுதலாக குருக்கள் ஆட்கள் எல்லாம் லௌகிகத்தை ஆன்மீகத்தை விட்டு லௌகிகத்தில் சென்றது, கூடுதலாக அரசியலில் ஈடுபட்டது. அப்போ நாங்கள் வரைகளை கூட அவையின் தலைமைத்துவம் கூடுதலாக அரசியலிலும் உலக நாட்டங்களிலும் சென்றது. அப்போ ஆகவே நம்ம அது இருள் சுந்த காலமாக கருதப்படுவதற்கான காரணமாக அமைவதில் முதலாவதுதான் செக். முதலாவதுதான் செக். சில நீங்கள் பார்த்தீங்கன்னா சூழலில் அது உங்களுக்கு கட்டமைப்பு வினாவிலையும் கேட்கலாம். மத்திய யுகத்தில் திருச்சபை வரலாற்றில் இருள் சுந்த காலமாக கருதப்படுவதற்கான காரணங்கள் 4 இருக்கு. இதோட புனிதமான வாழ்க்கை குருக்களிடம் இல்லை, போதிய கல்வி அறிவின்மை. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மற்றது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக அவர்கள் உலக அரசுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. எப்படியான இதுகள் மத்திய காலத்தில் திருச்சபை பரிபூர்ண பலனை விற்றது, இதுகளெல்லாம் திருச்சபை பிளவுவதற்கான காரணம். அதில் ஒன்று தான் இதில் இங்கே காணப்படுகிறது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்க்கல அல்லது
நாங்கள் 35வது வினாவை பார்ப்போம். அடுத்து நாங்கள் பார்க்கல 35வது வினாவை பார்ப்போம். மேல்நாட்டில் துறவற வாழ்வை பரப்பியவர்களின் உள்ளடங்கும் தொகுதி. எங்களுக்கு தெரியும், கீழ்நாடு மேல்நாடு திருச்சபை துறவரம் பரவியது. அதில் சரியானது முதலாவது தூய அத்தனாசியோஸ் பெசில் கெசியன், இரண்டாவது தூய பெனடிக்ட் பெசில் தூய அகஸ்தீன், மூன்றாவது தூய பெனடிக்ட் கெசியன் பக்கோமிஸ், 4 பக்கோமிஸ் பெசில் தூய அகஸ்தீன், 5 தூய அகஸ்தீன் தூய பெனடிக்ட் கெசியன். இப்போ எங்களுக்கு தெரியும் அத்தனாசிஸ் வந்து கீழ்நாட்டிலிருந்து மேல்நாட்டுக்கு கொண்டு போனவர், பெசில் வந்து கீழ்நாடு, அப்போ அதில் கெசியன் மேல்நாடு. அப்போ இந்த குச்சி வராது, முதலாவது வராது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கடா பிள்ளையர் தூய பெனடிக்ட் அது சரி, பெசில் பிள்ளை தூய அகஸ்தீன் வரும், அப்போ இந்த குற்றும் வராது. மூன்றாவது பார்த்தீங்களா தூய பெனடிக்ட் அது சரி, கெசியன் அது சரி, பக்கோமிஸ் அவர் குடும்ப வாழ்வை கொண்டு வந்து, அப்போ அதுவும் பிள்ளை. நாலாவது பார்த்தீங்கன்னா பக்கோமிஸ் பெசில் தூய அகஸ்தீன், இவர் 2 பேரும் வராயும், தூய அகஸ்தீன் மட்டும். ஆகவே அந்த மூவர் அது சரியான இது. தூய அகஸ்தீன் வருவார் மேல்நாட்டுக்கு, தூய பெனடிக்ட் வருவார், அடுத்தது கெசியன் வருவார். அப்ப ஆகவே இந்த மேல்நாட்டில் துறவற வாழ்வை பரப்பியவர்கள் உள்ளடங்கும் தொகுதியாக பிள்ளை நீங்க பார்த்தீங்களா, மிக சரியான விடை 5வது. மிக சரியான விடை 5வது. இது உங்களுக்கு கட்டமைப்பு கூடவா கேட்கலாம். கீழ்நாட்டில் பணிபுரிந்தவர்கள், மேல்நாட்டில் பணிபுரிந்தவர்கள். அப்போ நீங்கள் இந்த தொகுதியில் வடிவாக பார்த்து வச்சுங்களேன்னு சொன்னால் வடிவாக நீங்கள் விட கொடுப்பீங்கள். அடுத்து நாங்கள் 36வது வினாவுக்கு போவோம். தூய அவிலா திரேசால் எழுதப்பட்ட நூல்கள். உங்களுக்கு அவிலா திரேசான்ற வரைக்கும் ஞாபகத்தில் வரணும். மத்திய காலத்தில் எழுத்த வார அடுத்தது கார்மேல் சபையில் புத்தெழுச்சியை கொடுத்தார் இவரும் சிலுவை யோவானும். அப்போ நாங்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரால் எழுதப்பட்ட நூல்கள், முதலாவது இருண்ட இரவு கார்மலை சபையேற்றம், 2 நிறைவாழ்வின் வழி உள்ளக மாளிகை, 3வது கிறிஸ்துவ வழி வாழ்வின் உள்ளக மாளிகை, 4 இருண்ட இரவு மார்பு கவசம், 5 இழந்த இன்பவனம் கோபத்தின் நாள். அது கோபத்தின் நாள். நாங்கள் இதில் பார்க்க போகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிலா திரேசாவோட அவற்றை முதலாவது இருண்ட இரவு கார்மலை ஏற்றம், அது சிலுவை யோவானோட வருகிறது. அடுத்த 2வது நிறைவாழ்வின் வழி உள்ளக மாளிகை, நிறைவாழ்வின் வழி உள்ளக மாளிகை அது நாங்கள் பார்ப்போம். 3 கிறிஸ்துவ வாழ்வு அது இல்லை, உள்ளக மாளிகை அது வருது. இருண்ட இரவு அது அங்கே அவரோட சிலுவையும் மார்பு கவசம் அது வேறு. அடுத்தது இழந்த இன்பவனம் கோபத்தினால், அதெல்லாம் இவரோடு தொடர்புடையது இல்லை. இவரோடு தொடர்புடையது மிகச் சரியானது நிறைவாழ்வின் வழி உள்ளக மாளிகை. அடிக்கடிக்கு வார்த்தைகள் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அவிலா திரேசாவால் சிலுவை யோவான் எழுதப்பட்ட நூல்கள் இவர் 2 தருக்க. நீங்கள் இதில் வடிவாக பார்த்து வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இதுகளை பார்ப்பீங்க. ரைட். அடுத்து 37வது வினாவை பார்ப்போம். அந்த கூற்றுக்கள்லேயே பார்க்கல நீங்கள் எனக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பின்வரும் கூற்றுக்களை கருதுக. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ, சுவிட்சர்லாந்தில் படைவீரர் மத்தியில் ஆன்மீக குருவாக பணியாற்றியவர். பி, ஜெர்மன் வழிபாடு என்ற நூலை எழுதியவர். சி, பெண்களின் விடுதலைக்காக குரல் கொடுத்தவர். டி, கிபி 1501 ஏர்பெட் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றவர். இ, நற்கருணையில் இயேசுவின் பிரசன்னம் இல்லை என்றும் அது தியாக பலியின் அடையாளம். இவற்றில் தோமஸ் முன்ஷரை பற்றிய சரியான கூற்றுக்கள் உங்களுக்கு இதில் வருகிறது. முதலாவது ஏபிசி என்று போட்டிருக்கு, ஏபிசி அப்படியே வருது. 2வது பிசிடி, 3வது பிசிஇ, 4வது சிடிஇ, 5வது ஏடிஇ. அப்போ பார்ப்போம். முதலாவது ஏ, சுவிட்சர்லாந்து படைவீரர் மத்தியில் பணிபுரிந்த ஒரு ஆன்மீக குரு, அது சரி. இதில் சுவிட்சர்லாந்து அது சரியா, அது பிழை. ஏன்னு சொன்னால்
அதில் நாங்கள் சுவிட்சர்லாந்து படையினர் மத்தியில் அது பணிபுரிந்த அது ஸ்விங்கிலி, அது வராது. அடுத்தது பி, ஜெர்மனியின் வழிபாடு என்ற நூலை எழுதியவர், அது சரி. பெண்களின் விடுதலைக்காக குரல் கொடுத்தார், அப்ப இது வராது, ஏபிசி வராது. அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பி, ஜெர்மன் வழிபாடு, அது சரி. சி, பெண்களின் விடுதலைக்காக குரல் கொடுத்தவர், அது சரி. டி, கிபி 1501 ஏர்பெட் பல்கலைக்கழகத்தில் கல்வி பெற்றவர், அது பிழை. அது மார்ட்டின் லூதர் தான் அந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி பெற்றவர், அப்ப அதுவும் வராது. மூன்றாவது பாருங்க, பி, ஜெர்மன் வழிபாடு என்ற நூலை எழுதினார், சரி. சி, பெண்களின் விடுதலைக்காக குரல் கொடுத்த, சரி. இ, நற்கரணையில் இயேசுவின் பிரசன்னமில்லை என்றும் அது தியாக பலியின் அடையாளம். இந்த கேள்வியை மாணவர் இருந்தால் தோமஸ் முன்ஷரும் அடுத்த ஸ்விங், இவர் சொல்றார் தியாக பலி, அவர் சொல்றாரு நினைவண்டு. அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றாவதுக்கு பி சி, பிசிஇ. சரி, இதை பார்ப்போம். அங்கே பார்ப்போம். சி, பெண்களின் விடுதலைக்காக குரல் கொடுத்த, சரி. டி, இது வராது. அடுத்தது இ, சரி. அப்ப இதுவும் வராது. ஐந்தாவது பாருங்க, ஏ, அதாவது சுவிட்சர்லாந்து, அது வராது. அடுத்தது டி, அதுவும் வராது. இ மட்டும். அப்ப ஆகவே அதாவது நாங்கள் சரியான தோமஸ் முன்ஷரோட சரியான கூற்று, அதாவது பி, ஜெர்மன் வழிபாடுகிற நூல் எழுதியவர் சரி. பெண்களின் விடுதலைக்காக, அதாவது மரியாளின் தாழ்மையை பற்றி எல்லாம் அழகா சொல்லியிருக்கிறார். அப்ப ஆகவே பெண்களின் விடுதலைக்காக அது சரி. அடுத்தது நற்கல்வி, பிசிஇ. அப்ப இதுல நாங்க பார்க்கல மூன்றாவது இந்த கூற்றுக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கூற்றுக்கு சரியான விடை என்றால் அது மூன்றாவது. 38வது பார்ப்போம். இது தேர்ச்சியட்டுக்களை வருகிறது. விஞ்ஞானி அலெக்சாண்டர் கிரகம் பெல் பற்றிய சரியான கூற்று. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஞ்ஞானி அலெக்சாண்டர் கிரகம் பெல் பற்றிய சரியான கூற்று யாது? முதலாவது, பென்சிலின் தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தார். இரண்டாவது, போஸ்டன் நகரில் செவிப்புலனற்ற பிள்ளைகளுக்கான பல்கலைக்கழக கல்லூரி ஒன்றினை நிறுவினார். மூன்றாவது, இவர் நவீன பௌதிகவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். நாலாவது, இங்கிலாந்திலே புனித மேரி வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை நிபுணராக விளங்கினார். ஐந்தாவது, மனிதனின் பரிணாமத்தை பற்றிய ஆன்மீக ரீதியான தத்துவத்தை முன்வைத்தார். அப்ப உங்களுக்கு வினா அலெக்சாண்டர் கிரகம் பெல் பற்றிய சரியான கூட்டத்தான் நீங்க பார்க்க போறீங்க. அலெக்சாண்டர் கிரகம் பெல் பற்றி. அப்ப எங்களுக்கு இதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது பென்சிலின் தடுப்பு மருந்து இல்லாத அலெக்சாண்டர் பிளன், இது வராது. இரண்டாவது, போஸ்டன் நகரில் செவிப்புலனற்ற மக்களுக்கான பல்கலைக்கழக கல்லூரியினை ஒன்றினை நிறுவினர், பார்ப்போம். அடுத்தது மூன்றாவது, இதை நாங்கள் பார்ப்போம். மூன்றாவது, இவர் நவீன பௌதிகவியலின் தந்தை என போற்றப்படுகிறார். அது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அப்ப அதுவும் வராது. அடுத்தது, இங்கிலாந்திலே புனித மேரி வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை நிபுணராக இருந்தது, அதுவும் அலெக்சாண்டர் பிளன். அடுத்தது, மனிதனின் பரிணாமம், அது ஷேர். அப்ப இதுல இவருடைய கூற்றாக வருவது அலெக்சாண்டர் கிரகம் பற்றி சரியான கூற்று. இரண்டாவது, போஸ்டன் நகரில் செவிப்புலனற்ற பிள்ளைகளுக்கான பல்கலைக்கழக கல்லூரியை நிறுவியது. அப்ப இதுதான் சரியான விடை. பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான விட பிள்ளையர் இதுதான். உங்களுக்கு பார்த்துக்கொண்டு போன எல்லா தேர்ச்சிகளையும் உங்களுக்கு கேள்விகள் எடுத்திருக்கிறேன். இது தேர்ச்சி 8. அடுத்து 39வது, இயேசு சபையின் ஸ்தாபகர் என போற்றப்படுபவர். இது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 16ஆம் நூற்றாண்டில் திருச்சபையின் புலங்கள் வரையில இந்த ஆன்மீகத்தை கட்டி எழுப்ப தோற்றம் பெற்ற துறவர சபைகள். அப்ப அந்த துறவர சபைக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு சபை, வின்சென்சியன் சபை, கார்மெல் சபை, கப்புச்சன். அதில் கப்புச்சின் சபை, அதில் நீங்கள் பார்க்க போகிறது இயேசு சபையின் ஸ்தாபகர். முதலாவது தூய வின்சென்டே பவுல், இரண்டாவது தூய அகுஸ்தீனர்,
மூன்றாவது தூய பிரான்சிஸ் அசிசி, நாலாவது தூய ஜோசப் வாஸ், ஐந்தாவது தூய லோயலா இக்னேசியஸ். அப்ப நாங்கள் இதில் நீங்க பார்த்தீங்கன்னா முதலாவது வராது வின்சென்ட் டி பால், அவர் வரார். அடுத்தது தூய அகுஸ்தினார், அவரும் வரார். அடுத்தது பிரான்சிஸ் அசிசி, அது பிரான்சிஸ்கன், அவரும் வரார். தூய ஜோசப் வாஸ், அவர் இந்த காலமே இல்லை, அவர் வரார். அடுத்தது ஐந்தாவது தான் தூய லோயலா இக்னேசியஸ், இன்னாசியார் சொல்லலாம், இவர் தான் இயேசு சபையின் ஐந்தாவது தான் சரியான விடை. அதில் ஸ்தாபகர் சொல்ல உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். மறுமலர்ச்சி காலத்தில் இல்லாட்டா 16ஆம் நூற்றாண்டில் தோற்றம் பெற்ற துறவர சபைகளை குறிப்பிட்டு அதன் ஸ்தாபகரை குறிப்பிடுக. அப்போ உங்களுக்கு அந்த 4 துறவர சபை அதன் ஸ்தாபகர் உங்களுக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்து 40வது வினா, 7 அருட்சாதனங்களுள் 7 அருட்சாதனங்களின் இயல்புகள் என்ற மடலை வரைந்தவரும் விசுவாசத்தை பாதுகாப்பு என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? இதுல 2 விடயம் வருது. நூலை எழுதினவர், பட்டத்தை பெற்றவர், அவர் யார்? முதலாவது மார்ட்டின் லூதர், இரண்டாவது கெல்வின், மூன்றாவது ஜான் வெஸ்லி, நாலாவது 8வது கென்ட்ரி, ஐந்தாவது வில்லியம் கேரி. முதலாவது மார்ட்டின் லூதர், அவர் வரமாட்டார். அதே நேரம் 2வது கல்வினும் இல்லை. மூன்றாவது ஜான் வெஸ்லியும் இந்த வினாவுக்கு வர. நாலாவது 8வது கென்ட்ரி, அதாவது அவர் கடைசியாக ஆங்கிலிக்கன் சபையை ஸ்தாபித்தவர் 8வது. ஐந்தாவது பாருங்க வில்லியம் கேரி. அப்ப இதுல சரியான விட 8வது கென்ட்ரி. அவர் ஆரம்பத்துல இந்த இவர் மார்ட்டின் லூதர் எதிர்த்த அந்த அர்ச்சானங்கள், அதுல அந்த 7 அர்ச்சானங்களின் இயல்புகள், இவைகள் ஒரு 7 அர்ச்சானங்களை ஏற்றுக்கொண்டவர். அவர் இந்த 7 அர்ச்சானங்களின் இயல்பு பற்றி மடலை வரைந்தவர். அதால திருத்தந்தை அவருக்கு விசுவாசத்தை பாதுகாப்பு என்ற பட்டத்தை பெற்றவர் திருத்தந்தையார். அப்ப ஆகவே அவர் 8வது கென்ட்ரி. பின்னர் இவர் அதில் இருந்து ஆங்கிலிக்கன் சபையின் தோற்றத்துக்கு வழிவகுத்தவர் இந்த 8வது கென்ட்ரி. அப்ப ஆகவே நாங்கள் இதில் பார்க்க போறோம். அடுத்த வினா 41வது வினா. 41 வினாவில் நீங்க பார்த்தீங்கன்னா பிள்ளையர், கிபி 1780 ராபர்ட் ரேக்கஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது எது? உங்களுக்கு இது தெரியும். இது மெதர்ஸ்டர் ஜான் வெஸ்லி. அப்ப நாங்கள் அந்த சபைக்குள்ள தான் இந்த விடயம் வருகிறது. அப்ப ஆகவே அவரால் உருவாக்கப்பட்டது இது: 1 ஓய்வு நாள் பாடசாலை, 2 அநாத பாடசாலை, 3 மிஷன் பாடசாலை, 4 கோயில் பெற்ற பாடசாலை, 5 அரசாங்க பாடசாலை மிஷன். பாடசாலை. ஆகவே இதுல இவரால் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை, இதுக்கு சரியான விடை ஓய்வு நாள் பாடசாலை. அதைத்தான் அவர். மற்றதுகள் எல்லாம் நாங்கள் ஐரோப்பிய வருகையாளர் தோற்றம் பெற்ற பாடசாலைகள், இவரால் ஓய்வு நாள் பாடசாலை. ஓய்வு நாள் பாடசாலை இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இவரால் ஆரம்பிக்கப்பட்டது ஓய்வு நாள் பாடசாலை. அடுத்து நான் உங்களுக்கு பார்க்க போறது தேர்ச்சி ஆசிய நாட்டுகளை வருகிறது. 42வது பிலிப்பைன்ஸ் நாட்டில் நற்செய்தியினை அறிவித்தவர்கள். இந்த ஆதிக்கம் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நீங்க பார்த்தீங்களா, முதலாவது பிரான்சியர்கள், 2வது இத்தாலியர்கள், 3வது வட அமெரிக்கர்கள், 4வது போர்த்துகீயர்கள், 5வது ஸ்பானியர்கள். எங்களுக்கு தெரியும் ஆசியாவிலே கத்தோலிக்கரை அதிகமாக கொண்ட நாடு பிலிப்பைன்ஸ். அதுக்குரிய காரணம் அந்த நற்செய்தியை அறிவித்தனர் யாருடைய ஆதிக்கம். அப்ப இதுல முதலாவது பிரான்சியர்கள் வரை ஆயினம், 2வது இத்தாலியர்கள், அதுவும் இல்லை, 3வது வட அமெரிக்கர்களும் இல்லை, 4வது போர்த்துகீயரும் இல்லை, 5வது அதாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல சரியான விடை பிலிப்பைன்ஸ் நாட்டில் இந்த நற்செய்தி அறிவிக்கிற காரணம் ஸ்பானியர்கள். அப்ப இதுல மிக சரியான விடை ஸ்பானியர்கள். இது 9வது தேர்ச்சிக்குள்ள வருது. அடுத்தது கலைகளுக்குள்ள வருது. 43வது வினாவை நாம பார்ப்போம் பிள்ளைகள். கிபி லியோனார்டோ டா வின்சி இறுதி ராவண ஓவியத்தை வரைந்த இடம். அவரால் எங்களுக்கு அவர் 2 ஓவியத்தை வரைந்தவர் மொனாலிசா. இதுல
அவர் இந்த இறுதி ராவுணவை எங்க வரைந்திருக்கிறார். அப்ப நாங்கள் அந்த இடம் முதலாவது சிஸ்டரின் சிற்றால சுவர், இரண்டாவது புனித பேதுரு பேராலய சுவர், மூன்றாவது வத்திக்கான் நூல் நிலைச்சுவர், அடுத்தது நாலாவது சாந்தர் மரியா மடாலய சுவர், 5 சிஸ்டரின் சிற்றாலய உட்கூரை. அப்ப நீங்கள் இதுல நாங்க பார்க்கணும் அவர் இந்த இடத்துல வரைந்தவர். முதலாவது வராது, இரண்டாவது புனித பேதுரு பேராலய சுவர், அதுவும் வராது. மூன்றாவது வத்திக்கான் நூல் நிலைச்சுவர், அதுவும் வராது. நாலாவது அதுல அது சாந்த மரியா மடாலய சுவர், 5வது வராது. 4வது தான் சரி. அவர் சாந்த மரியா மடாலய சுவர்ல தான் இத வரைந்திருக்கிறார். அதுக்கு மிக சரியான விட இவர் வரைந்த ராவண வரைந்த இடம் இந்த இடம். நீங்க அதை பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. அடுத்தது 44வது வினா, நிகழ்கால சித்திரக்கலையின் தந்தை என அழைக்கப்படுபவர். உங்களுக்கு தெரியும், அவர் அந்த பிரஸ்கோ சித்திரத்துக்கு பெயர் பெற்றவர்கள். அதாவது நிலம் பூச்சி காய்வதற்கு முன் வரையப்படுற சித்திரம். அப்ப அவர் நிகழ்கால சித்திர கலைஞர் என்று அழைக்கப்படுகிறார். அந்த ரீதியில் அவர் யார்? முதலாவது மெக்கலாஞ்சலோ, இரண்டாவது ரபாய் சஞ்சியோ, மூன்றாவது பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கியட்டோ டி போர்டோனி, நாலாவது லியோனார்டோ டாவின்சி, 5 ஜியான் லோரன்சோ பெர்னி. இதுல நிகழ்கால சித்திர கலைஞர் எங்களுக்கு தெரியும், தெய்வீக ஓவியர் டாவின்சி. அப்ப நிகழ்காலத்து சித்திர கலைஞராக வாரவர் முதலாவதும் இல்லை, மெக்கலா அவரும் இல்லை, இரண்டாவதும் இல்லை, மூன்றாவது பார்ப்போம் நாங்கள். மூன்றாவது நாங்கள் பார்ப்போம். அடுத்த 4வதும் இல்லை, 5வதும் இல்லை. அப்ப சித்திரக்கலை நிகழ்கால சித்திர கலைஞர் என்று கலையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் இதான். மூன்றாவது தான் சரி, கியட்டோ டி போர்டோனி, அவர் தான் சரி. ஆகவே நீங்கள் வடிவா பார்ப்போம். நீங்கள் அந்த கலைகள், கிறிஸ்தவ கலைகளுக்குள்ள சித்திரக்கலை, சிற்பக்கலை, அப்போ ஒவ்வொன்றையும் வடிவமைத்து கொடுத்தவர். ஆகவே இவர் அழைக்கப்படுற சொல்றது நிகழ்கால சித்திர கலைஞர், தெய்வீக ஓவியர் என்ற மாணவர்கள் நீங்கள் குழம்புவீர்கள். அதில் இந்த குழப்பமும் தேவையில்லை. சரி, அப்ப நாங்கள் அதுக்கு அடுத்ததுக்கு போவோம். 45வது வினா, நான் முதல் பேப்பர்ல கல்வினால் எழுதப்பட்ட கிறிஸ்தவ மத கோட்பாடு வரைக்கும் அவங்கள சொன்ன அந்த மதத்தின் கோட்பாடு, பிலிப்பல் தேசியார், உண்மை இறை கோட்பாடு, இதுகளில் மாணவர்கள் கூட புலம்புறதண்டா. இதில் சீன மொழியில் உண்மை இறை கோட்பாடு என்ற நூலை எழுதியவர் முதலாவது பிரான்சிஸ் சவேரியார், இரண்டாவது ஜான் கல்வின், மூன்றாவது மத்திய ரிச்சி, 4வது ஸ்ட்ரிங்கிலி, 5வது ஜான் வெஸ்லி. அப்போ உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது பிரான்சிஸ் சவேரியாரும் வேற, இரண்டாவது ஜான் கல்வினும் வேற, மூன்றாவது மத்திய ரிச்சி, அவர் தான் சரி. 4வது 5வது மத்திய ரிச்சி சீன மொழியில் எழுதி அங்கே அந்த சீன பண்பாடுகளை மதித்து அவர் நற்செய்தியை பரப்புற அவர் இந்த உண்மை இறை கோட்பாடு நூலை எழுதினார். அதில் சீன மொழியில் பிள்ளையார் உண்மை இறை கோட்பாடுகிற நூலை எழுதியவர் முதலாவது பிரான்சிஸ் சவேரியார், இரண்டாவது ஜான் கல்வின், மூன்றாவது மத்திய ரிச்சி, 4வது ஸ்விங்கிலி, 5வது ஜான் வெஸ்லி. உங்களுக்கு தெரியும் சவேரியார் வர, ஜான் கல்வின் அவர் ஒரு புரட்டஸ்தாந்தி தான். கல்வின், மத்திய ரிச்சி அவர் இயேசு சபையை சேர்ந்தார், 4வது ஸ்விங்கிலி, 5வது ஜான் வெஸ்லி. அப்போ இந்த உண்மை இறை கோட்பாடு நூலை எழுதினார். ஜான் கல்வின் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம்னா கிறிஸ்தவ மத கோட்பாடு நூலை எழுதினவர். அப்போ இதில் சரியான விடை மத்திய ரிச்சி. சரியான விடை மத்திய ரிச்சி. சரி, அடுத்த பிள்ளைகள் நாங்கள் 46வது வினாவுக்கு செல்வோம். பின்வருவனவற்றுள் தூய அகுஸ்தீனார் பற்றிய தவறான கூற்று. அகுஸ்தீனார் பற்றிய தவறான கூற்று. இதைத்தான் பார்க்கணும். முதலாவது இறையியல் மறைவறிஞராக திகழ்பவர், இரண்டாவது பிளட்டோவின் மெய்யியல் சிந்தனைகளை பின்பற்றுபவர், மூன்றாவது புனித அம்ப்ரோசியாரிடம் திருவிவிலிய விளக்கங்களை கற்றவர், 4 வாழ்க்கை அறிக்கை நூலில் இறைவனது சிறப்புகள் வலியுறுத்தப்பட்டது, 5 லத்தீன் திருச்சபை தந்தையர்களில் சிறப்பு மிக்கவர். இதுல பிள்ளைகள் நாங்க பார்க்க போறது தவறான கூற்று. முதல்ல பார்ப்போம், இறையியலின்
மறைவல்லராக திகழ்பவர். அந்த கூற்று சரியா பிழையா? சரி. அவரோடு தொடர்புடைய கூற்று சரி. இரண்டாவது, பிளேட்டோவின் மெய்யியல் சிந்தனைகளை பின்பற்றுவர். சரி. காரணம் அரிஸ்டாட்டிலின் சிந்தனையை தோமஸ் அக்வைனஸ். அப்ப இந்த கூற்று சரி. மூன்றாவது, புனித அம்ப்ரோசியாரிடம் திருவிழிய விளக்கங்களை கற்றவர். அவருடைய அந்த மனமாட்டத்திற்கு அவரிடம் கற்றவர். அதுவும் சரி. நாலாவது, வாழ்க்கை அறிக்கை நூலில் இறைவனது சிறப்புகள் வலியுறுத்தப்பட்டது. அவர் வாழ்க்கை அறிக்கை நூல் எழுதினது சரி. சரி, நாங்கள் இதை விட்டு அடுத்ததை பார்ப்போம். லத்தீன் திருச்சபை தந்தையர்களில் சிறப்பு மிக்கவர் பிள்ளையார். இதுவும் சரி. ஏன் நான் நாலாவது விட்டு பாருங்க. அவர் வாழ்க்கை அறிக்கை நூல் எழுதின சரி, அந்த நூலில் அமைந்துள்ள விடயம் பிழை. ஏன்னு சொன்னா அந்த வாழ்க்கை அறிக்கை நூலில் பிள்ளைகள் நீங்க பார்த்தீங்களா, அவர் தன்னுடைய மனமாற்றத்துக்கு முன் தான் இருந்த நிலையும் தான் மனமாற்றம் அடைந்த பின் அவருடைய நிலை பற்றித்தான் அந்த நூலில் சொல்லப்படுது. இது அவர் எழுதின மூவர் இறைவன் இயல்பு அதுகளில் தான் இறைவன் சிறப்புகளை பற்றி சொல்லப்படுது. அப்ப ஆகவே இந்த கூற்று பிழை. எனவே இவரை பற்றி தவறான கூற்றண்டா இந்த நாலாவது தான் கூற்று பிழையானது. மற்றதெல்லாம் சரி. நாங்கள் இதுவும் தேர்ச்சி எடுத்த சென்டெண்டுகளை வருது. அடுத்து நாங்கள் பார்ப்போம். 47வது, போர்த்துகேயர் ஆட்சி காலத்தில் இலங்கையில் காணப்பட்ட 3 வகையான பாடசாலைகளும் யார்? ஒல்லாந்தற்ற காலத்தில் காணப்படுது 4 வகை. அங்கால நாங்கள் இதில் பார்க்கல ஆங்கிலேற்ற காலத்தில் இருந்து நாங்கள் போர்த்துகேயர் ஆட்சி காலத்தில் இலங்கையில் காணப்பட்ட 3 வகையான பாடசாலை. முதலாவது மிஷன் பாடசாலைகள், செமினரி பாடசாலைகள், அரசர்களுக்கான கல்விக்கூடம். மிஷன் பாடசாலைகள் நீங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இதில் பார்க்க போறது மிஷன் பாடசாலைகள். அடுத்தது பிள்ளைகள் நாங்கள் பார்க்க இதில் செமினரி பாடசாலைகள், அரசர்களுக்கான கல்விக்கூடம் முதலாவது. இரண்டாவது கோயில் பெற்ற பாடசாலைகள், செமினரி பாடசாலைகள், அனாதை பாடசாலைகள். மூன்றாவது கோயில் பெற்ற பாடசாலைகள், உயர்கல்லூரிகள், அரசர்களுக்கான கல்விக்கூடம். நாலாவது அரசாங்க பாடசாலைகள், உயர்கல்லூரிகள், பிரிவனா பாடசாலைகள். அடுத்த பிள்ளைகள் ஐந்தாவது செமினரி பாடசாலைகள், கோயில் பெற்ற பாடசாலைகள், மிஷன் பாடசாலைகள். நீங்க பார்த்தீங்கன்னா மிஷன் பாடசாலைகள். இதுல நாங்கள் இது சரி என்று பார்ப்போம். முதலாவது பார்ப்போம் மிஷன் பாடசாலைகள், செமினரி பாடசாலைகள். இதெல்லாம் ஆங்கிலேயர் ஒல்லாந்தற்ற காலத்தில் அது ஒன்று மட்டும்தான் சரி, அரசுகளுக்கான கல்விக்கூடம். அப்ப இது வராது. அடுத்து கோயில் பெற்ற பாடசாலைகள், செமினரி பாடசாலைகள், அனாதை பாடசாலை. இது வரும், மற்றது வராது. மற்ற ரெண்டும் வராது, அதுவும் பிள்ளை. அடுத்தது கோயில் பெற்ற பாடசாலைகள், உயர்கல்லூரிகள், அரசருக்கான கல்விக்கூடம். அதை பார்ப்போம் இருக்கா. நாலாவது அரசாங்க பாடசாலைகள் வராது, உயர்கல்லூரி அது மட்டும் வரும், பிரிவனா பாடசாலை வராது, அதுவும் இல்லை. ஐந்தாவது செமினரி பாடசாலைகள், கோயில் பெற்ற பாடசாலைகள், மிஷன் பாடசாலைகள். இதுல கோயில் பெற்ற பாடசாலை மட்டும் வரும். ஆகவே இந்த அவைகள் போர்த்துகேயரால காலத்தில் இலங்கைக்கான 3 வகையான பாடசாலை என்றால் கோயில் பெற்ற பாடசாலைகள், உயர்கல்லூரிகள், அது 3 கல்லூரி இருந்தது, அரசுகளுக்கு சிறைப்பிடித்தவர்களுக்கான அரசர் கல்வி கூட. இதுதான் சரி. போர்த்துகேயர் காலத்தில் இலங்கையில் காணப்பட்ட சில இது கட்டமைப்பு வினாக்கு கூட உங்களுக்கு சேர்க்கப்படலாம். அப்ப நீங்கள் அந்த கல்லூரிகளை பார்த்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகமாக இருக்கும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளை 48வது சமூக நீதிக்காக குரல் கொடுத்த ஆங்கிலிக்கன் திருச்சபை தலைவர் யார்? நீங்கள் அங்கே பார்ப்பீங்களா, முதல் தேர்ச்சியில் இருக்கு சமூக நீதி கல்வி மண்பலம் வரையினம் சமூக நீதிக்காக குரல் கொடுத்தவர்கள். அப்ப அதுலயும் குரல் கொடுத்தவர்கள்ல கணவர் இருக்கினம். அதுலயும் நீங்க பார்க்க போறது ஆங்கிலிக்கன் திருச்சபை தலைவர் யார்? முதலாவது ஆயர் லியோ நாணயக்காரர், இரண்டாவது ஆயர் லக்ஷ்மன் விக்ரமசிங்க, மூன்றாவது அருத்திரு மைக்கேல் ட்ரோட்ரிகோ, நாலாவது அருத்திரு மேரி பஸ்டியா, 5 அருத்திரு எச்.எஸ். தாவீது. அப்ப எங்களுக்கு இந்த 48வதுல நீங்க இதுல பாத்தீங்களா, முதலாவது இல்லை, ரெண்டாவது பாப்பம், மூன்றாவது இல்லை, நாலாவது இல்லை, 5வது இல்லை, கத்தோலிக்க இல்லை. இதுல பார்த்தா ஆங்கிலிக்கன், நாங்களுக்கு ஆங்கிலிக்கன் திருச்சபை தலைவர். இதுல பார்த்தா 2வது தான் சரி, ஆயர் லக்ஷ்மன்.
ஸ்வமிகந்த ரெண்டாவது தான் சரி. சமூக நீதிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரல் கொடுத்தவர் லக்ஷ்மண் விக்ரமசிங்க. அப்போ 48வது சரியான விட பிள்ளைகள் இரண்டாவது. அடுத்து 49வது நாட்டில் கனிமொழி சொன்னான் தேர்ச்சி 10ல் சுற்றுமடல்கள், அதை சுற்றுமடலை வெளியிட்ட திருத்தந்தையர்கள். அப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிறேன் மனிதரின் மீட்பர் எனும் சுற்றுமடலை எழுதிய திருத்தந்தை யார்? நான் எழுதின முதல் பேப்பரில் தொழிலாளருடைய உரிமை பற்றி 11 லியோ. இது மனிதரின் மீட்பர் எனும் சுற்றுமடலை எழுதிய திருத்தந்தை யார்? முதலாவது 2ஆம் ஜான் பவுல், இரண்டாவது 16ஆம் பெனடிக்ட், மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் பவுல், நாலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 13ஆம் லியோ, ஐந்தாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 23ஆம் யோவான். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மனிதரின் மீட்பு என்னும் சுற்றுமடலை எழுதிய திருத்தந்தை, இதில் இந்த 5 சரியான விடை 2ஆம் ஜான் பவுல். இவர்தான் மனிதரின் மீட்பர் என்ற நூலை எழுதின திருத்தந்தை. சரியாகவே. அடுத்தது 50வது வினா. சிங்கள தமிழ் கிறிஸ்தவ இலக்கியத்தின் தந்தை என போற்றப்படுவர். இப்போ ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னர் பிள்ளை தேர்ச்சி 9 வரைக்குள்ள தமிழ் இலக்கியத்தின் தந்தைய, தமிழ் கிறிஸ்தவ இலக்கியத்தின் தந்தைய இப்போ கூட மாணவர்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கள தமிழ் கிறிஸ்தவ இலக்கியம், சிங்களத்திலையும் நூல் எழுதப்பட்டது, தமிழ்லையும் எழுதப்பட்டது, 2லையும் எழுதப்பட்டது. தந்தை என போற்றப்படுவர் யார்? முதலாவது ஜோசப்பாஸ் அடிகளார், இரண்டாவது ஜோசப் மெனாசஸ் அடிகளார், மூன்றாவது வணக்கத்துக்குரிய பிலிப்பல்தியூஸ், நாலாவது ஜாக்கமே கொன்சால்ஸ் அடிகள், 5 மிகேல் டி மெல்லோ அடிகளார். இப்போ இதில் முதலாவது வர, ரெண்டாவது இல்லை, மூன்றாவது இல்லை, நாலாவது, ஐந்தாவது இல்லை, நாலாவது தான் சரியானது ஜாக்கமே கொன்சால்வேஸ் அடிகளார். இதில் தமிழ் இலக்கியத்தின் தந்தை என்று சொல்லப்படுவர் என்ரிகஸ். இது தமிழ சிங்களம் சேர்ந்த கிறிஸ்தவ இலக்கியத்தின் தந்தை என இலங்கையில் தோற்றம் பெற்ற இலக்கியங்கள் அது எல்லவரிடம். இது ஜாக்கமே கொன்சால்வஸ், இதெல்லாம் ஒல்லாந்தற்ற காலத்தில் அந்த இலக்கியம். அதில் இவர் தமிழ் கிறிஸ்தவ இலக்கிய தமிழில் சிங்களத்தில் அவர் எழுதின வியாபார பிரசங்கம் எல்லாம் இருக்குது. அப்போ ஆகவே அதன் தமிழ் கிறிஸ்தவ இலக்கியத்தின் தந்தை என போற்றப்படுபவர் ஜாக்கமே கொன்சால்வஸ் அடிகளார். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா பிள்ளை, இப்போ நான் உங்களுக்கு இந்த எம்சிக்யூவில் எப்படி செய்யணும் மாதிரி வினாவாக 2 அமைப்பில் உங்களுக்கு 100 வினாக்கள் எடுத்து உங்களுக்கு நான் இதை செய்திருக்கிறேன். முடிந்தவரை எல்லா ஓரளவுக்கு தேர்ச்சிகளை ஏற்ற மாதிரி நான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் இது மாதிரி நீங்களும் பல கேள்விகளை வடிவாக டீச்சர்ஸ் கையில் வடிவாக தட்டி வடிவாக எல்லா தேர்ச்சியிலும் வடிவாக படியுங்க. நீங்களும் கேள்வியில் எடுத்து வடிவாக படியுங்க. அவளை நீங்கள் வடிவாக படிக்கீர்கள். இன்னும் உங்களுக்கு விளங்காத பகுதிகள் எல்லாம் தெளிவாக வரும். தெளிவாக வந்தால் நீங்கள் பரீட்சையில் நல்ல பெறுபவர்களை எடுப்பீங்க. இந்த சிந்தனையோடு நான் இந்த இவ்வளத்தையும் உங்களுக்கு செய்ததுக்கு காரணம், நீங்கள் அந்த பகுதி 1 வினாவில் நல்ல உயர் பெறுபவர் எடுக்கணும். அடுத்தது அதே மாதிரி பகுதி 2லையும் நீங்கள் அதை எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பாடத்தில் நல்ல பெறுபவர்கள் கிடைக்கும். இந்த சிந்தனையோடு நான் உங்களுக்கு இந்த கட்டமைப்பு வினாவுக்கு இந்த சிந்தனையோடு நான் உங்களுக்கு ஒரு சில கட்டமைப்பு வினாவை நான் செய்யலாம்னு இருக்கிறேன்.